வணக்கம் எதிரொலி நேயர்களே. கடந்த 5 வாரங்களாக ஐரோப்பிய அறிவொளி இயக்கமும் இந்தியாவின் சமூக நீதியும் என்ற பார்வையிலே நாம் இந்த செமினாரை நடத்தி வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று 6வது வாரமாக ஐரோப்பிய பயணங்கள் குறித்தும் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நிர்வகிக்கப்பட்டதை குறித்தும் இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். பேச்சாளராக கிறிஸ்டபர் திலக் அவர்கள் நம்முடன் இணைகிறார். தாக்கம் இங்க அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம முதல்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 விதமான ஐரோப்பியர்களை நம்ம 3 விதமா பிரிச்சு பார்க்கலாம். ஒண்ணு இங்க யார் யாரு கடல் வழி பயணத்துல வந்தாங்களோ டிராவலர்ஸ், அப்புறம் வணிகம் செய்வதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி டிராவலர்ஸ் அண்ட் ட்ரேட் பண்ணுவதற்கு முதல்ல வந்த ஒரு கூட்டம். ரெண்டாவது அவங்களோட இல்லைன்னா அவங்கள தனியா பயணிச்ச மிஷினரிகள். மூணாவது இந்த கிழக்கு இந்திய கம்பெனி. இது 3 பிரிவா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாலாவது பிரிட்டிஷ் எம்பையர், பிரிட்டிஷ் ரூல். அது நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். இப்ப நம்மளுடைய ஸ்டடியை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 1500, அதாவது 1500ல இருந்து ஒரு 1757 வரைக்கும் ஒரு பீரியட். அப்புறம் 1757ல இருந்து 1857 வரைக்கும் கம்பெனி ரூல். 1857ல இருந்து 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் ரூல் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ரெண்டும் ஒன்னா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்கலா 1500ல இருந்து நம்ம 1947 வரைக்கும் பிரிவை 3ஆ பிரிச்சுக்கிறோம். அதுல 1500 to 1757, 1500 to 1600, 1600 to 1757, 1757 to 1857, 1857 to 1947 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்தியா அண்ட் வேர்ல்ட் எக்கானமி பிட்வீன் 1400 and 1700. பொதுவா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, ஐரோப்பியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 500, 600 ஆண்டுகள், 700 ஆண்டுகளுக்கு மேல உலக பொருளாதாரத்துல அவர்கள் செழித்திருக்கிறார்கள், அவங்க டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 1400 to 1700 இந்த 3 செஞ்சுரியில பாத்தீங்கன்னா சைனாவும் இந்தியாவெல்லாம் எக்கனாமிக்கலி வாஸ் வெரி ஸ்ட்ராங். அதாவது இந்த மெர்கன்டைல் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டலிசம், இந்த ட்ரேட் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி பாக்குறப்ப சைனாவும் இந்தியா தான் வாஸ் வெரி எக்கனாமிக்கலி வெரி ஸ்ட்ராங். யூரோப் வாஸ் வெரி வீக் இன் தி குளோபல் எக்கானமி. தட் இஸ் டியூரிங் தீஸ் 3 centuries. இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த நெக்லஸ் ஆஃப் போர்ட் சிட்டிஸ் இன் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடன்ல ஆரம்பிச்சு மோச்சான் ஒரு ஊரு, அதுக்கு ஹார்மோஸ், டையூ, கேம்பே, சூரத், கோவா, கேலிக்கட், கொலம்போ, சென்னை, இது இப்படியே அந்த அதாவது மிடில் ஈஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கல்ஃப் ஆஃப் கட்ச் வழியா ஃபுல்லா இந்தியன் கோஸ்டல் லைன், அப்புறம் திருப்பி பங்களாதேஷ், அப்புறம் திருப்பி மலேசியா வரைக்கும் அப்படி ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கும். இந்த போர்ட்ஸ் எல்லாமே வாஸ் வெரி ஆக்டிவ் டியூரிங் திஸ் 3 centuries. இந்த போர்ட்ஸ்ல தான் கோஸ்டல் ஷிப்பிங் மூலமா ஏகப்பட்ட பொருள் ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கு. ஆக இந்த இந்தியன் ஓஷனுக்கு இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் தான் மிக முக்கியமான ஒரு ஜியோகிராபிக்கல் எக்கனாமிக் சென்டரா இருக்கு. இப்போ வேர்ல்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பிஃபோர் முகல் கான்குவஸ்ட் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிச்சஸ்ட் அண்ட் பெஸ்ட் இன் தி ஹோல் வேர்ல்டு அப்படின்னு பாக்குறப்ப இந்தியா, சைனா தான் டாமினேட் பண்ணிருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் growth நல்லா இருந்திருக்கு. 1500ல 100 மில்லியன் இருந்திருக்காங்க. 100 மில்லியன்னா எவ்வளவு பாத்துங்க, 100 மில்லியன். அப்புறமேட்டு 1600ல 140 மில்லியன். 140 மில்லியன்னா 14 கோடி. அதுக்கு அடுத்தது 1800ல 200 மில்லியன், அப்படின்னா 20 கோடி. அப்ப பாப்புலேஷன் growth ஆகுதுனாவே ஒரு நாட்டுல வளங்கள் அதிகரிக்க தான் பாப்புலேஷன் growth அதிகரிக்குதுன்றது அர்த்தம். அதனால பாப்புலேஷன் growth பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இட் இஸ் an indicator of
the wealth of the nation, it is the indicator of the health of the nation அப்படின்றத நீங்க மறந்துடாது. So population growth has been consistent in India. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா முகல் எம்பையர் இன் நார்த் இந்தியா. முகல் எம்பையர் வந்து இப்ப முகல் எம்பையர் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 1536 தான் பாபர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல வந்து சுல்தான், டெல்லி சுல்தானோட லோதி கவர்மெண்ட், லோதி டைனஸ்டி வீழ்த்துறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் அவர் வந்து பாபர் எமர்ஜ் ஆகிறார். 1536 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1707 வரைக்கும் அவுரங்கசீப் இருக்காரு. 1707 இருந்து அப்புறமேட்டு வந்து முகல் எம்பையர் வந்து தி டவுன்ஃபால் ஆஃப் முகல் எம்பையர் ஸ்டார்ட்ஸ். அது இன்னொரு மிக முக்கியமான ஒரு பீரியட், ஒரு எம்பையர். இந்த முகல் எம்பையர் தான் வந்து இந்த என்டையர் 1536 இருந்து ஒரு 250 வருஷத்துக்கு வந்து நார்த் இந்தியா, இன்னும் சொல்ல போனா இந்தியாவையே ஓரளவுக்கு டாமினேட் பண்ண ஒரு எம்பையர். இந்த பீரியட்ல தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் ஊடுருவி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஸ்பேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த டைம்ல வந்து முகல் எம்பையர் வந்து ரொம்ப செழிப்பாக கடல் வழியாகவும் அதுவும் நிலம் வழியாகவும் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கேரவான் அண்ட் சீ போன் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்தது இவங்க எல்லாத்துக்குமே நார்த் இந்தியன் பெல்ட், முக்கியமா பீகார், இப்ப இருக்கிற வெஸ்டர்ன் யூபி, ஈஸ்டர்ன் யூபி, பெங்கால், இந்த எல்லா ஏரியாலையும் விளையிற முக்கியமான பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து கல்கட்டா தான் வந்து மிக முக்கியமான போர்ட். அங்க இருந்து தான் காட்டன், சில்க், டெக்ஸ்டைல்ஸ் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சைனா அதிகமா எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் நீங்க சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்தியாவுக்கும் சைனாக்கும் had a massive trade surplus with Europe. யூரோப்ல இருந்து நம்மளுடைய ட்ரேட் சர்ப்ளஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, we imported gold and silver from Europe, and instead of that we exported pepper, rice, cotton, low cost textile products, அப்புறம் pulses, இது எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். and then India imported porcelain and spices from China. ஸோ இந்த டைம்ல வந்து சவுத் இந்தியால மிக முக்கியமான ஒரு எம்பையர் இருந்தது வந்து விஜயநகரம் எம்பையர். விஜயநகரம் எம்பையர் இஸ் பேசிக்கலி டேட்டட் பிட்வீன் 1350s இருந்து 1650s வரைக்கும் வச்சுங்களேன். ஸோ விஜயநகரம் எம்பையர் வாஸ் பேசிக்கலி பேஸ்ட், இட்ஸ் ஹெட்குவார்டர்ஸ் வாஸ் பேஸ்ட் இன் ஹம்பி, கர்நாடகால இருக்கக்கூடிய ஹம்பில. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஹோல் ஆஃப் சவுத் இந்தியா வாஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் விஜயநகரம் எம்பையர். ஸோ அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா விஜயநகரம் எம்பையருக்கு வந்து ட்ரேட் பண்றதுக்கு கோவா வாஸ் இன் தி வெஸ்ட், கேலிக்கட் வாஸ் இன் தி சவுத், அண்ட் மசூலிப்பட்டினம், ஆந்திர பிரதேசல, இன்னைக்கு இருக்கிற ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் வந்து கோரமண்டல் கோஸ்ட்லயும், புலிகேட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலிகேட் லேக்னு சொல்லுவாங்க, அந்த புலிகேட் ஏரியா தான் இந்த கோரமண்டல்ல இவங்களுக்கு மிக முக்கியமான போர்ட்ஸா இருந்தது. So from these ports only they were exporting to Southeast Asia most probably. So Mughal India was very rich. The population was very good. Urbanization was happening. Production, productivity, government income, and the reserves started increasing. So it is an indicator that Mughal India during the times of during 1600 was really doing great. So அதனாலதான் வந்து proto industrialization, நான் industrialization பேசுறப்போ உங்கள்ட்ட சொல்லியிருந்திருக்கேன். Before industrialization there was a test being done by the European countries, particularly England. They came to Mughal Bengal and they conducted a proto-industrialization experiment where they made a huge profit of whatever was being experimented in Mughal Bengal. And the time it is mentioned that 25% of the world's GDP was from this Mughal Bengal. That is during the later 17th century. So this is an indication of how rich India was under the Mughal kings for a particular point of time. So at that point of time, China and India were primarily the main countries where accumulation of capital was happening. But 1707, Aurangzeb, the decline of Mughal Empire started for various reasons. There were many internal problems within the Mughal Empire, and that started reflecting on their administration, and slowly East India Company started taking hold of various areas. Adu eppadi they started taking hold, I will explain to you further.
அப்ப 1720s 1730s வந்து for certain reasons silk and cotton production started reducing before the battle of Plassey. Battle of Plassey was 1757 it happened in Plassey between Robert Clive of the East India Company and the Nawab of Bengal. That was the first battle through which East India Company took hold of the Bengal area, and then they started expanding to various areas. So on the 1756 Battle of Plassey, முன்னாடியே காட்டனும் சில்க்கும் production started, output started coming down for various reasons. So there was a decline in the exports, and there was huge expenses for maintenance of courts and armies, and Mughal kings and queens, they had an enormous amount of expenditure on various conspicuous consumption. அதாவது art, architecture, culture, இது எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப பயங்கரமா செலவழிச்சிருக்காங்க. அதாவது தாஜ்மஹால், ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டி இருக்கிறாரு. தாஜ்மஹால் போல பல பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அந்த முகல் எம்பையர்ல தான் கட்டப்பட்டிருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அதுக்கு எவ்வளவு பணத்தை அவங்க எவ்வளவு செல்வத்தை அதுக்கு செலவழிச்சிருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான். சோ அடுத்தபடியா இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இது ஒரு எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. பாப்புலேஷன் அக்ரேரியன் சொசைட்டில பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக the labor becomes more. Once the labor becomes more, the wages becomes lower, so the effective demand goes down, and so then the wealth starts concentrating on certain pockets of the society. So in the structure brought in a lot of inequality amongst the society, and it created a havoc for the Mughal empire. So basically பார்த்தோம்னா 1400 ல இருந்து 1700 வரைக்கும் it is to be understood that India and China were dominating the world economy, and Europeans were basically very weak. Their balance of trade was very low. They had a lot of problems in Europe because of their internal wars between various countries, and they spent a lot of money on armies, on maintaining navies, naval ships, and they lost a lot of money, and they were in debt with various other countries, and particularly England was having a lot of problems. So this is the scenario from 1400 to 1700. This is just a background of the historical context of China and India before the entry, during the entry of the European travelers. இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் இந்தியாக்கு டிராவல் பண்ணி வந்தது போர்ச்சுகீஸ் இந்தியா. நம்ம we will be seeing 3-4 Indias: Portuguese India, Danish India, French India, அப்புறம் ஃபைனலா we will be looking at this East India Company from Britain. இப்ப போர்ச்சுகீஸ் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல வாஸ்கோ ட காமா 1498ல இந்தியாவுக்கு வராரு, கேலிக்கட்டுக்கு வராரு. கேலிக்கட் மலபார் கோஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இறங்குறாரு. அங்க அந்த டைம்ல அராப் மர்ச்சன்ட்ஸ் தான் ஜமோரின்ற அந்த ராஜாவுடைய பேர் ஜமோரின். அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த மலபார் ஏரியால இருக்கிறார் கேலிக்கட்ல. அது மாதிரி அராப் மர்ச்சன்ட்ஸ் தான் பேசிக்கலி dominating the Kerala sea coast. They were continuously having trade between Kerala and Arabs. So on the time வாஸ்கோ ட காமா டச் பண்ணிட்டு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு 2-3 இடத்துல அவங்களோட ட்ரேடிங் போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி போயிடுறாரு. திருப்பி 1500ல பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல்னு ஒருத்தர் வராரு. அவரு தான் திருப்பி மிக முக்கியமான ஒரு எக்ஸ்பெடிஷன் மாதிரி நடத்துறாரு. அராப் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் அவருக்கு இடையில பிரச்சனைகள் வருது. அப்புறமேட்டு திருப்பி 15 அதனால அந்த அரப் மர்ச்சன்ட்ஸோட பிரச்சனை பண்ணி அரப் மர்ச்சன்ட்ஸ் அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு they start taking hold of that particular area. 1502ல போர்ச்சுகீஸ் அந்த கேப்ரல் என்ன செய்யறாரு, புலிகேட்டுக்கு வர்றாரு. நம்ம சென்னைக்கு பக்கத்துல புலிகேட்டுக்கு விஜயநகர ரூலரோட ஒரு டீல் போட்டு அந்த இடத்துல ஒரு ஃபோர்ட் கட்டிக்கிறாரு. திருப்பி 1503ல வாஸ்கோ ட காமா திருப்பி வர்றாரு. கேலிக்கட் ஏரியா ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அப்புறம் பிரான்சிஸ்கோ டி அல்மீடியா, அவர் தான் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. அஃபோன்சோ டி அல்பர்க்யூ, அவர் தான் கவர்னர் ஜெனரல் 1509. இதெல்லாம் ஜஸ்ட் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யார் ஹெட்ஸ் யார் இருந்திருக்கா, எப்படி அவங்க டெவலப் பண்ணி இருக்கிறாங்க, இதை நீங்க ஒரு கிரானாலஜிக்கலா கொடுக்கறதுக்கு தான் கொடுத்துருக்கேன். இதுல மெயின் பாயிண்ட் திருப்பி 1516ல இந்த போர்ச்சுகீஸ் டிராவலர்ஸ் தே கம் டு சென்னை. இன்னைக்கு இருக்கிற சென்னை, அந்த சென்னையில மயிலாப்பூர் ஏரியால அவங்க ஒரு சர்ச் கட்டுறாங்க. மயிலாப்பூர் ஏரியா அந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு இன்னைக்கு. இதெல்லாம் போர்ச்சுகீஸ் காலத்துல கட்டினது.
அப்புறம் சான் தாமஸ் சர்ச் கட்டுறாங்க. அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான சென்ட் தாமஸ் 52 AD வந்தவர் வந்து அப்படியே அவரு கேரளால வந்து அப்படியே மைக்ரேட் ஆகி சென்னையில போய் தான் இறந்து போயிடுறாரு. அவரை புதைச்ச இடம் வந்து சான் தாமஸ் சர்ச்சில் இருக்கிற கட்டின இடத்துலதான் இருந்திருக்கு. அந்த இடத்துல திருப்பி போர்ச்சுகீஸ் போய் சான் தாமஸ் இன்னைக்கு இருக்கிற சர்ச் கட்டி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வரலாற்று பின்னணியத்துவம். அதாவது சென்னை எவ்வளவு தூரத்துக்கு கனெக்டடா இருந்திருக்கு இந்த எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் அப்படின்றது சொல்றதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்றேன். 1546 வந்து செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் ஃபர்ஸ்ட் மிஷனரி மாடர்ன் இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிஷனரி ஃப்ரம் போர்ச்சுகீஸ் தான் வராரு. 1546 வந்து they come out with the concept of Goa Inquisition. இன்குவிசிஷன்னா மத்த மதத்தினரெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்றதுக்கு ஒரு பிளான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பெல்ட்ல வந்து வேலை பார்த்திருக்கிறாங்க. ஸோ பிரான்சிஸ் சேவியர் வந்து அங்கிருந்து அவர் அப்படியே டிராவல் பண்ணி வெவ்வேறு இடங்களுக்குலாம் வந்திருக்கிறார். தூத்துக்குடி இந்த இடத்துக்குலாம் இவர் டிராவல் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான ஃபேக்ட் வந்து பாம்பே வந்து போர்ச்சுகீஸ் தான் இருந்துச்சு இந்த டைம்ல. 1661 பாம்பேயை வந்து போர்ச்சுகீஸ் வந்து டவுரியா அவங்களுடைய கண்ட்ரியினுடைய ஒரு குவீன் வந்து வாஸ் கெட்டிங் மேரிட் டு கிங் சார்ல்ஸ் II ஆஃப் இங்கிலாந்து. ஸோ அதுக்கு வந்து 1661 பாம்பேயை வந்து டவுரியா வந்து இங்கிலாந்துக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு பீஸ் ஆஃப் ஹிஸ்டரி. அப்புறம் 1650 போர்ச்சுகீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த சில பாக்கெட்ஸ்ல இப்ப இன்னைக்கு எப்படி பாண்டிச்சேரி வந்து ஒரு பிரெஞ்சு லொக்காலிட்டியா இருக்கும், அது மாதிரி குட்டி குட்டி ஏரியால மட்டும் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் இந்தியா. டேனிஷ் இந்தியானா எங்க டென்மார்க்ல இருந்து வந்த ஒரு எக்ஸ்பெடிஷன் வந்து தே லேண்டட் இன் தரங்கம்பாடி தஞ்சாவூர் பக்கத்துல காரைக்கால் பக்கத்துல இருக்க தரங்கம்பாடியில வந்து இறங்குறாங்க. அவங்கள வந்து அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் வந்து கையும் குளமா பிடிச்சி அதுல ஒரு சிலரை கொண்டுறாங்க, ஒரு சிலரை மட்டும் அங்க இருக்கக்கூடிய ராஜா நாயக் ஆஃப் நாயக்ஸ் இருந்திருக்காங்க தஞ்சாவூர்ல. அவங்கள்ட்ட கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒப்படைச்ச பிறகு அவங்க வந்து நீங்க தரங்கம்பாடியில தஞ்சம் பழச்சுக்கோங்க, அங்க இருந்து வரி வசூலிச்சுக்கோங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ராஜாக்கள் வந்து தரங்கம்பாடிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இது எப்ப 1618 வராங்க. திருப்பி 1670 இதே மாதிரி செகண்ட் எக்ஸ்பெடிஷன்ல வந்து செட்டில் ஆகிறாங்க. திஸ் இஸ் டேனிஷ் இந்தியா உடைய ஹிஸ்டரி. டேனிஷ் இந்தியாவும் இந்த ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்ஸ்ல மட்டும் தான் இருந்திருக்கிறாங்க, சவுத் இந்தியால தான் இருந்திருக்காங்க. அவங்க பெருசா ஒன்னும் இது ஆக முடியலன்னு வளர முடியல. அதுக்கு அடுத்தது பிரெஞ்சு இந்தியா. இப்போ பிரெஞ்சு இந்தியாவும் அதே மாதிரி தான் 1672 கடைசியா வந்த யூரோப்பியன் கண்ட்ரி வந்து பிரெஞ்சு இந்தியா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பத்தி நம்ம பெருசா அடுத்தது நான் சொல்ல போறேன். பிரெஞ்சு இந்தியா வந்து வந்தவங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி மசூலிப்பட்டினத்துல போடுறாங்க. அப்புறமேட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, பாண்டிச்சேரியில வந்து செட்டில் ஆகுறாங்க. பாண்டிச்சேரிக்கு அப்ப இருந்த பேர் வந்து வள்ளிகொண்டபுரம்னு நினைக்கிறேன். அப்ப சுல்தான் அந்த ஏரியாக்கெல்லாம் வந்து was under the control of Sultan of Bijapur. So they went in a treaty with Sultan of Bijapur, and Sultan of Bijapur gave the area of Vallikoundapuram, which later became Pondicherry. So Joseph Francis Dupleix he came again Duplo. He was a very important Governor General or Viceroy, I think so, of French India. இதுல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரான்ஸுக்கும் பிரிட்டிஷர்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ட்ரேட் பண்றதுல வந்து ஒரு பயங்கரமான காம்படிஷன் இருந்துச்சு. ஸோ பிரான்ஸ் வாஸ் ஆல்வேஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் ஹவு டு dismantle and dislodge the Britishers. So French என்ன பண்றாங்க, பெங்கால்ல வந்து நவாப் ஆஃப் பெங்கால்ட்ட போய் they influenced the court of Nawab of Bengal to attack the British fort William of Calcutta, which was the hub of East India Company. அப்ப British the Nawab of Bengal வந்து when he tried to attack the East India Company, which was headed by Robert Clive, அங்கதான் வந்து நவாப் loses the battle, and then the complete area, the Bengal goes into the hands of the East India Company. So the Battle of Plassey வந்து one of the main key influences was the French company in India, which ultimately made the Nawab of Bengal get defeated. ஸோ இது ஒரு பீஸ் ஆஃப் ஹிஸ்டரின்னு வச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு ஒரு இது வேணா
நிமிஷம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மேப் தெரியுதா? ஹலோ ஹலோ மேப் தெரியுதுண்ணே, மேப் தெரியுது. இப்ப இந்த மேப்ல பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட் வந்த பிறகு எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து இந்தியால வந்து டச் பண்ணியிருக்கிறாங்க, இந்த இடத்தான் திருப்பி 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 எல்லாம் அடுத்தவங்க வந்தவங்க எல்லாமே டச் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் இவங்க வந்துதான் ஃபர்ஸ்ட் வந்து வந்த மத்த எல்லா கம்பெனிக்காரங்களும், அதாவது ஈஸ்ட் இந்தியா, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எல்லாமே என்ன செஞ்சாங்க, வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் போர்ச்சுகீஸ் கத்துக்கிட்டு இந்த போர்ச்சுகீஸ் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாங்களோ அவங்களையே ட்ராக் பண்ணி தான் they all started traveling. So continuously this area, this coastal area only came into contact with all the European travelers. That is why there you will see a lot of transaction from this particular point of Surat. இங்க ஸ்டார்ட் பண்ணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபர்ஸ்ட் வந்தது சூரத்துக்கு தான் 1608ல. அப்புறம் they started moving to மும்பை, அப்புறம் அங்க இருந்து அப்படியே டிராவல் பண்ணி இது வழியா வந்து they came to Chennai in 1639 and they moved to Calcutta in 1690. இத நான் அடுத்த வரப்ப சொல்றேன். மேப் வச்சு just I'm trying to explain. So you have to think the map நீங்க எப்ப பார்த்தாலும் கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கணும். எல்லா European travelers who came by sea, they consistently kept on hitting this seashore, the western coast and the eastern Coromandel coast. This is called the western coast and this is called the Coromandel or the eastern coast. So in the range they have been continuously operating. So in the central part of India was not at all touched by most of these people for a very long period. Even the missionaries were roaming in this area only. That is why you see a lot of developmental difference between the peninsular India and the northern part of the India. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சவுத் இந்தியால எப்படி இருக்கு, நார்த் இந்தியால அப்படி இல்லை. This is because of the continuous influence of various travelers, trade, and various administrative reforms which has been happening throughout the history of throughout the 500 years of history. So this you have to be very clear of this particular point. So one second, I'll go back to the இப்ப now we are going into the next. So basically we have covered the history of the travelers, what they when they have come. இதுல மெயினா வந்து நம்ம டாமின பார்க்க வேண்டியது போர்ச்சுகீஸ் டிராவலர்ஸ், அதுக்கு அடுத்தது பிரிட்டிஷ் டிராவலர்ஸ் தான், நம்ம இங்கிலீஷ் டிராவலர்ஸ் தான் நம்ம பார்க்கணும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பார்க்கணும். மத்தவங்க எல்லாம் பிரான்ஸ், டச், டேனிஷ் இவங்க எல்லாம் they had very little influence in India. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ரோல் ஆஃப் மிஷனரிஸ். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பத்தி திருப்பி நான் இதை முடிச்சுட்டு அதுக்கு வர போறேன். இப்ப ரோல் ஆஃப் மிஷனரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கேத்தலிக் மிஷனரிஸ், ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. இதுல நீங்க வந்து நான் என்ன சொன்னது போல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் தி டிராவலர்ஸ் அலாங் வித் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுடைய நோக்கம் வந்து was only business. Their interest was only trading, was only making money. Missionaries' role was completely connected to religion and to connected to education, connected to empowerment. மூணாவது வந்து வந்தவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் இங்கிலாந்து and British company and British India. They were mostly involved in administration from 1757. இந்த மூணா நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ ரோல் ஆஃப் மிஷனரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிஷனரியில ரெண்டு கேட்டகரி இருக்காங்க, கேத்தலிக் மிஷனரிஸ் அண்ட் ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிஸ். இப்ப ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்கனால வந்த சில முக்கியமான விஷயங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா our title is basically European Enlightenment and Social Justice in India. So our focus will be on what was the influence of the British government on the travelers, of the missionaries, on the lower section of the society. அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. One second.
So now I request all of you to once again recollect about what we were talking about European Enlightenment during this point of time. 1500ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி யூரோப்ல என்ன நடந்துச்சு, மார்ட்டின் லூதர் எப்ப வந்தாரு, மார்ட்டின் லூதருக்கு பிறகு வந்து யூரோப்ல என்ன நடந்துச்சு, புராட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் எப்படி எல்லாம் டெவலப் பண்ணாங்க, ரிஃபர்மேஷன் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, ரிஃபர்மேஷனுக்கு அடுத்தது எப்படி தாட் ஆஃப் லிபரலிசம் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் பீப்புள் ஸ்டார்டட் மூவிங் அரவுண்ட், இது எல்லாத்தையும் நீங்க கண்டினியூஸா அந்த சைட்ல இன்னொரு ட்ராக்ல ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்க யூரோப்ல நடந்தது எல்லாமே 100 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 50ல இருந்து 100 வருஷம் கழிச்சு இட் கெப்ட் ஆன் ஷிஃப்டிங் டு இந்தியா த்ரூ வேரியஸ் பீப்புள் ஹூ லேண்டட் இன் இந்தியா. ஸோ யூரோப்ல நடந்த எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட 50 years to 100 years they all came to India through various travelers and through various missionaries and through various governments, British government officials. So the influence of British Parliament started after a particular point of time. Before that, Portuguese and many other European influence was consistently happening here. So you have to understand the connect between Europe and India in this 500 years. அங்க என்ன நடந்துச்சுன்றது நீங்க என்ன செய்வீங்க, இதை திருப்பி வீட்டுல உட்காந்து நீங்க இதை பாக்குறப்ப இந்த யூரோப்பியன் என்லைட்டன்மெண்ட்ல நான் செஷன் 2 செஷன் 3ல எல்லாம் உங்ககிட்ட பேசுனதை பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் பேரலா என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும். So the most important contributions of the Protestant missionaries in India was basically introducing modern and formal education system. It is otherwise called the universal education system. மெக்கலே உடைய எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதை நம்ம போக போக பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது இந்தியன் பீனல் கோட ஃப்ரேம் பண்றப்ப மிஷனரிஸ் பிளேட் a very vital role in giving more humanistic angle to the Indian penal code. அப்புறமேட்டு உடன்கட்டை ஏறுதல், அதாவது சத்தியை வந்து நிறுத்தினதுல வந்து புராட்டஸ்டன்ட் மிஷனரி வில்லியம் கேரி, ராஜாராம் மோகன் ராய் எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபீமேல் இன்ஃபன்டிசைடை வந்து அதுக்கும் ஒரு முக்கியமானது. அப்புறம் ஸ்லேவரி, அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. தீஸ் ஆர் தி கீ இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் of the Protestant missionaries, which later on you can once again go through it in that particular context. இப்ப இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்த மிஷனரி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீசஸ் கிரைஸ்டனுடைய சீடர்ல ஒருத்தர் சென்ட் தாமஸ். அவர் வந்து 52 AD-ல he lands in what you call Calicut. அப்ப அவர் வந்து வந்த பிறகு he starts 7 churches in and around river Periyar. அந்த ஏரியால தான் வந்து 7 churches ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கும் the Syrian Christians வந்து they will all say that they basically come from the 7 churches which was basically started by St. Thomas. கிட்டத்தட்ட 17,000 பேர் to 20,000 பேரை வந்து ஒரு 4 கம்யூனிட்டி, அங்க இருக்கக்கூடிய 4 கம்யூனிட்டில இருந்து அவர் வந்து கன்வெர்ட் பண்றாரு. 57 AD-ல வந்து ஒரு சர்ச் கட்டுறாரு. இந்த சர்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆரப்பள்ளின்ற ஏரியால தான் 57 AD-ல கட்டின ஓல்டஸ்ட் சர்ச் ஆஃப் சென்ட் தாமஸ் இருக்கு. அதை நம்ம வந்து அப்புறமேட்டு கூகுள் பண்ணி you can take some basic details about it. அப்புறம் சென்ட் தாமஸ் வந்து அப்படியே அவர் வந்து சென்னைக்கு வராரு. he gets buried in St. Thomas. அந்த சென்ட் தாமஸ் கத்தீட்ரல் இருக்கிற இடத்துல தான் அவர் முதல்ல புதைச்சிருக்காங்க. பிற்காலத்துல வந்து போர்ச்சுகீஸ் வந்து இந்த சென்ட் தாமஸ் உருவாக்கின அந்த கிறிஸ்டியன்ஸை வந்து அவங்களோட சேர்த்துக்கிறப்ப இவங்க வந்து இந்த சென்ட் தாமஸ் ஏரியாவெல்லாம் கவர் பண்ணி சென்ட் தாமஸையே வந்து கேத்தலிக் டினாமினேஷன்ல சேர்த்துட்டாங்க. That is part of the history. So the first missionary who came to India came before almost 2000 years ago. அதனாலதான் கேரளா கிறிஸ்டியன்ஸ் வந்து சிரியன் கிறிஸ்டியன்ஸ் they feel little ஒரு லெவல் மேலதான் யோசிப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ்ல நாங்க தான் 2000 வருஷமா கிறிஸ்டியன்ஸா இருக்கிறவங்கன்ற ஒரு வெவ்வேறு கம்யூனிட்டிஸ்ல இருக்கக்கூடிய அந்த எலிவேட்டட் கல்ச்சர் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1320ல வந்து டொமினிக்கன் மிஷனரிஸ் வராங்க, பிரான்ஸ்ல இருந்து வராங்க. அவங்க வந்து எங்க இறங்குறாங்கன்னா மேங்களூர்ல பேஸ் கேலிக்கட்ல இறங்கி பாத்தீங்களா, திருப்பி பாருங்க அவங்க கேலிக்கட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து இறங்குறாங்க. இறங்கி மேங்களூர் ஒரு பெரிய பேஸா வச்சு ஒரு சில கம்யூனிட்டிஸோட ஒர்க் பண்ணி அப்புறம் தே மூவ் டு தானேல ஒரு பெரிய இன்னைக்கு வந்து பாம்பேல என்னோட ஒரு சில ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they basically got converted during this point of time of 1320s 1350s. They earlier were called as Portuguese Christians and later they changed their denomination's name to
ஈஸ்ட் இந்தியன்ஸ். அப்புறம் ப்ரூச்னா பேசிக்கலா இன்னைக்கு இருக்கக்கூடிய குஜராத் அந்த ஏரியால தான் இந்த ஈஸ்ட் இந்த பிரெஞ்சு டொமினிக்கன் மிஷனரிஸ் மூவ் பண்ணிருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்ப இது இன்னொரு மிக முக்கியமான வரலாற்று பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட், அதாவது டர்க்கி, இன்னைக்கு இருக்கிற டர்க்கி பக்கத்துல வந்து ஓட்டோமான் எம்பையருக்கும் கான்ஸ்டான்டினோபிள்லயும் வந்து பெரிய போர் நடந்தது. that ends the Byzantine Empire. The Byzantine Empire, downfall of Byzantine Empire நடந்த பிறகு அந்த மெடிட்டரேனியன் பெல்ட்ல வந்து ஒரு பெரிய இந்த கேத்தலிக்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கிறிஸ்டியன் ஃபியர்டம் வந்து உடஞ்சு போயிடும். அதனால அவங்க என்ன செய்யறாங்க, they start traveling across and they start trying to find out the new lands to venture the religion also. அது அப்பதான் வந்து ஏஜ் ஆஃப் டிஸ்கவரி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல டியூரிங் தி டைம் ஆஃப் 1450s இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான யூரோப்பியன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் which has bombarded in the Mediterranean and has really kicked off many of the European countries to venture all across. அப்பதான் அவங்க வந்து ஏஜ் ஆஃப் டிஸ்கவரியில போய் they find the new found land like அமெரிக்கா, அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் சவுத் அமெரிக்கா ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. அப்பதான் அவங்க they also come into India. ஸோ அடுத்தது வந்து மிக முக்கியமான நாம ஏற்கனவே பேசுனது வந்து போர்ச்சுகீஸ் வராங்க. போர்ச்சுகீஸ்ல பிரான்சிஸ் சேவியர் வராரு. பிரான்சிஸ் சேவியர் வந்து வந்த டைம்ல பாத்தீங்கன்னா கேலிக்கட்ல இறங்குறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற சென்ட் தாமஸ் சர்ச்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய ஃபோல்ட், அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய டீல் நடக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. பாதி சிரியன் கிறிஸ்டியன்ஸ் வந்து they accept the போப்ஸ் சுப்ரீமசி, மிச்ச பாதி வந்து அவங்க எதுக்குறாங்க. அதை நம்ம அப்புறமேட்டு பேசலாம். they are called Jacobites. இன்னைக்கும் கேரளால நீங்க போனீங்கன்னா அந்த சிரியன் கிறிஸ்டியன்ஸ்குள்ளே ரெண்டு பிரிவு இருப்பாங்க, கேத்தலிக் பெஸ்ட், இன்னொருத்தவங்க வந்து நான் கேத்தலிக் பெஸ்ட். இவங்க என்ன பண்றாங்க, இந்த போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ் வந்து கன்னியாகுமரி பெல்ட்ல இருக்கக்கூடிய மீன் பறவர்கள், அதாவது ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியோட அவங்களுக்கு வந்து அப்ப அரேப்ஸோட ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அப்ப அந்த அரப் மெர்ச்சன்ட்ஸோட இருக்க பிரச்சனையப்ப இந்த மீன் பறவர்ஸ்க்கு வந்து போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த போர்ச்சுகீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து since they supported the மீன் பறவர்ஸ் en masse whole community gets converted to Christianity. அதுக்கப்புறமேட்டு அடுத்த முக்கியமான லொகேஷன் வந்து தூத்துக்குடி. எங்க இவர் வர பிரான்சிஸ் சேவியர் தூத்துக்குடியில இருந்து அப்புறமேட்டு அவர் ஒரு ஊரா அப்படி போயிட்டு திருப்பி கோஸ் பேக் டு கோவா. இன்னைக்கு கோவாக்கு போனோம்னா அவருடைய பாடியை வந்து அப்படியே பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த கோவால இருக்கிற சர்ச்ல, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்தது வந்து அதர் இம்பார்ட்டன்ட் கேத்தலிக் மிஷனரிஸ், ராபர்ட் டி நொபிலி. இவர் வந்து ஒரு இட்டாலியன். இவர் வந்து 1605 வந்து மதுரையில வந்து உட்கார்ந்து he does a lot of study on the upper caste Hindus and he understands how the people live in Agaraharams, how the Brahmins have lived and how do they follow their religion. ஏன்னா இவர் என்ன நினைச்சாருன்னா, மேல இருந்து இருக்கிறவங்களை கன்வெர்ட் பண்ணா ஒருவேளை கீழே கன்வெர்ட் ஆகி போகுமா அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவர் மேல இருக்கிற அப்பர் காஸ்ட் ஹிந்துஸோட அவர் எங்கேஜ் ஆகிறாரு. he learned Sanskrit, Tamil and Telugu. இது வந்து ராபர்ட் டி நொபிலி. அதுக்கடுத்தது மிக முக்கியமான கேத்தலிக் மிஷனரி வந்து ஜான் டி பிரிட்டோ. இவருக்கு இன்னொரு பேர் வந்து அருளானந்தர். இவரும் மதுரையில தான் வந்து இறங்குறாரு. அருளானந்தர் சொல்லி மதுரையில நீங்க காலேஜ் பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கும் காலேஜஸ் அங்க இருக்கு. ஜான் பிரிட்டோ ஸ்கூல் எல்லாமே இவருடைய பேர்ல தான் அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவரும் வந்து அங்க இருக்கக்கூடிய தேவர் சமுதாயம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய மறவர், அகமுடையார், கல்லர், அந்த கம்யூனிட்டியோட தான் அவர் ராமநாதபுரம் மாவட்டத்துல ஓரியூர், சிவகங்கை இந்த ஏரியால ஃபுல்லா வந்து 1650s வேலை பார்த்திருக்கு, 1670s வேலை பார்த்திருக்கிறாரு. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் தி ஹிஸ்டரி. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இங்க இருக்கக்கூடிய நம்மள சுற்றி இருக்கக்கூடிய ஏரியால எவ்வளவு வருஷங்களா இருக்குன்றத ஒரு இண்டிகேட் பண்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி யூரோப்பியன் people in கான்ஸ்டான்டினோ பெஸ்கி. இந்த பெஸ்கின்றவருக்கு இன்னொரு மிக முக்கியமான பேர் வந்து வீரமாமுனிவர். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து இவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, இவர் திருவாரூர்ல இருந்திருக்கிறாரு. பல மிக முக்கியமான தமிழ் லிட்ரரி ஒர்க்ஸ், அதாவது திருக்குறள், தேவாரம், திருப்புகழ், நன்னூல்,
ஆத்திச்சூடி எல்லா விஷயங்களையும் வந்து இங்க இதுல லத்தீன்ல மொழிபெயர்த்து உலகத்துக்கு வந்து தமிழ் இலக்கியங்களுடைய பெருமையை வந்து உலகத்துக்கு முதல்ல கொண்டு போனவர் வந்து இவர் தான் வச்சுக்கோங்க, வீரமாமுனிவர் பெஸ்கி. அதனாலதான் திராவிட ஆட்சியில வந்த பிறகு பெஸ்கி, அப்புறமேட்டு வந்து இதுக்கு முன்னாடி அவர் பேருன்னா இன்னும் 2-3 பேர், ஜியு போப், அவங்க எல்லாம் ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிஸ். ஜியு போப் இன்னும் 2-3 பேருக்கு வந்து செலவு வச்சிருக்கிறாங்க. இங்க மெரினா பீச்ல செலவு வச்சிருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் ஹவு தமிழ் லிட்ரேச்சர் ஹஸ் பீன் டேக்கன் டு யூரோப் அண்ட் பாப்புலரைஸ்ட். இன்னைக்கு வந்து உலக அளவுல வந்து தமிழ் மொழி செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு உலக அளவுல ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் வந்து these people translated the works, the rich works of Indian Tamil literature, and they exposed the richness, the literary richness to the whole world through their translation. So எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழ் மொழி இலக்கியங்களுடைய வளம் முக்கியமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதை வந்து அதே பொருளோட மொழிபெயர்ப்பு செஞ்சது வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். So that the whole world came to know that before so many years that Tamil literature was so developed and it had so much of அந்த அறம் சார்ந்த விஷயங்கள் வந்து தமிழ் இலக்கியத்துல இருந்திருக்கின்றத அவங்க எடுத்து உலகத்துக்கு காமிச்சுக்கிறாங்க. இப்ப இது வந்து இதெல்லாம் கேத்தலிக் மிஷனரிஸ் ஒரு குறிப்பிட்ட டைமோட கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் வராங்க. எப்ப வராங்க? 1682ல வராங்க. ஏன் இங்க ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரி 1682ல வராங்க? அங்க யூரோப்ல வந்து மார்ட்டின் லூதர் வந்து 1580ஸ்ல வந்து அவரு ப்ராட்டஸ்டன்டிசம் பீக்குக்கு போயிருது. 100 வருஷம் கழிச்சு அங்க ப்ராட்டஸ்டன்டிசம் வந்து வெவ்வேறு நாடுகள்ல பயங்கரமான ஒரு ரூட்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோடனே அங்க இருந்த மிஷனரிகள் இங்க வராங்க. அப்ப ப்ராட்டஸ்டன்டிசம் அங்க டெவலப் ஆக அங்க இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இந்தியாவுக்கு வராங்க. பர்த்தலோமஸ் ஜீகன்பால்க்ன்றவர் வந்து பேசிக்கலி ஜெர்மன், இஸ் ஃப்ரம் தி டானிஷ் ட்ராங்கோபர் மிஷன், இஸ் a German and ஜெர்மன்னா ரஷ்யன். இன்னைக்கு ஜெர்மன், அன்னைக்கு வந்து சாரி ஃபார் இன்டரப்டிங். மேப் தெரியுது, பிடிஎஃப் தெரிய மாட்டேங்குது. மேப் தெரியுது, பிடிஎஃப் தெரியல. நீங்க முதல்ல சொல்ல வேண்டியதானே? இப்ப தெரியுதா? இல்லையே, மேப் தான் தெரியுது. ஓகே, நவ ஃபைன். தெரியுதா? இப்ப தெரியுது. ஓகே. பர்த்தலோமஸ் ஜீகன்பால்க் வந்து 1706ல வராரு. 1706ல எங்க வராரு? ஏற்கனவே நான் சொன்னது போல டானிஷ் மிஷன் வந்து தரங்கம்பாடியில இடம் பிடிச்சு வச்சிருந்தாங்க. அங்க ஒரு ஃபோர்ட் கட்டியிருந்தாங்க. இப்ப டானிஷ் இவரு பர்த்தலோமஸ் ஜீகன்பால்க் வந்து 1706ல வந்து he lands in Tranquebar. அப்புறமேட்டு அவர் he starts his work. 5 ஸ்கூல் கட்டார். அந்த டைம்ல வந்து தஞ்சாவூர் was under the control of certain Maratha rulers. பாஜிராவ் அந்த மாதிரி ஒரு சில மராட்டா கிங்ஸ் உடைய கண்ட்ரோல்ல தான் தஞ்சாவூர் இருந்தது. அந்த டைம்ல வந்து அவர் 1713ல ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சு தமிழ் பைபிளை வந்து தமிழ் மொழியாக்கம் பண்ணி அப்புறமேல தமிழ் பைபிளை பிரிண்டிங் பிரஸ் பிரிண்ட் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 1717ல வந்து 2 ஸ்கூல் சென்னையில ஆரம்பிக்கிறாங்க. இவர் கூட ஒருத்தர் வந்தாரு, ஹென்ரிக் புலிச்சோப்னு. அவர் பேரை நான் இதுல போடல, பட் 2 பேரும் சேர்ந்தா வந்தாங்க. அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, இங்க இருந்து அடுத்தது தரங்கம்பாடியில இருந்து கடலூர்ல இருந்து அப்புறமேட்டு சென்னைக்கு போறாங்க. அப்புறமேட்டு பாளையங்கோட்டை, திருச்சிராப்பள்ளிக்கு வராங்க. சோ இவங்க இந்த ஏரியால பூரா டிராவல் பண்ணி 1707லயே வந்து இந்த இடங்கள்ல ஃபுல்லா பள்ளிக்கூடங்கள் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்ப இருந்தே நமக்கு ஸ்கூல் கல்ச்சர் இருக்கு, அதாவது எஜுகேஷன் ஸ்கூல் எல்லாமே வந்து ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க இந்தியாவுக்கு. ஏன்னா யூரோப்ல வந்து ப்ராட்டஸ்டன்ட்ஸ் தான் இன்சிஸ்டிங் ஆன் யூனிவர்சல் எஜுகேஷன் because they wanted the lower class of the society also to be educated, to read the pamphlets of the Protestant missions and to read the Bible. அப்படின்றதா யூரோப்ல நடந்த கான்செப்ட். அதே கான்செப்ட இங்க வர எல்லா ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிஸும் they very diligently followed. So வரவங்க என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கூலை கட்டணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது அவங்க என்ன செய்வாங்க, லோக்கல் லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் டெவலப் பண்ணாதான் கீழ்த்தட்டு மக்களோட கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷ்ல பேசியா யார்கிட்டையும் புரிய வைக்க முடியாதுன்றதுனால they started learning the local language by which
the local language was also started getting printed because these people were having the printing technology. So இதுதான் இந்தியால வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, சமஸ்கிருதம் எல்லா மொழிகளும் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணங்கள். அதாவது வளர்வதற்குன்னா அச்சிடப்பட்டு அது வந்து வேற ஒரு ஃபார்முக்கு வந்து பிசிக்கல் ஃபார்முக்கு டிரான்ஸ்பர் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து தி லோக்கல் மிஷனரிஸ், பிகாஸ் தே வர் simultaneously working on the development of the language, local language also. இப்ப இந்தியால பொறுத்த மட்டும் மாடர்ன் இந்தியால வந்து முக்கியமா சவுத் இந்தியால வந்து காஸ்ட் இஷ்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனையா கடப்பினது வந்து ஜீகன் பால்க் தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற கேத்தலிக் மிஷனரிஸ்லாம் வந்து they thought that caste was a part of the social system which they should not touch. But Bartholomew Ziegenbalg தான் ஃபர்ஸ்ட் வந்து தரங்கம்பாடியில caste is a discrimination which is sin in the eyes of God அப்படின்னு சொல்லி ஒரு தியாலஜிக்கலா காஸ்ட் வந்து தப்புன்னு சொல்லி ஒரு வாதத்தை ஃபர்ஸ்ட் அவர் வைக்கிறார். அதுல இருந்துதான் மத்த ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் எல்லாமே வந்து காஸ்ட்டை வந்து அவங்க வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால இவங்களுக்கு முன்னாடி இருந்த கேத்தலிக் மிஷனரிஸ்க்கும் ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிஸ்க்கும் ஒன் ஆஃப் தி கீ டிஃபரன்ஸ் வாஸ் தேர் அப்ரோச் டுவர்ட்ஸ் காஸ்ட் as a cultural identity. பிறகு அவர் இறந்து போயிடுறாரு. அடுத்தது அவருடைய மிஷன், அதாவது அந்த டேனிஷ் மிஷன்லயே வந்த இன்னொரு மிக முக்கியமான மிஷனரி பேர் வந்து ஸ்வாட்ஸ். இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்ப்போம். பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இவர் என்ன வந்த உடனே இவர் என்ன பண்றாரு, தஞ்சாவூர் அப்ப வந்து மராட்டா கிங்ஸ் வந்து இப்ப என்ன போயிருச்சு, இவர்கிட்ட ஹைதர் அலி கிட்ட போயிருக்கு. ஹைதர் அலி அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் கைக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹைதர் அலியோட மகன் தான் திப்பு சுல்தான். பிறகு திப்பு சுல்தான் வந்து 1719 and 1799 வந்து பிரிட்டிஷ் வந்து 1799 வந்து அடிபட்டுறாரு. அப்ப இந்த டைம்ல வந்து 1750s 1770s வந்து ஸ்வாட்ஸ் என்ன பண்றாரு, ஸ்வாட்ஸ் பல ஸ்கூல்களை ஆரம்பிக்கிறார். தஞ்சாவூர்ல 2-3 இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ். ஜான் சுலிவன் ஒருத்தர், அவர் வந்து இங்கிலீஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இங்க இருந்தவர், அப்ப பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இருந்தவர். அவரை வச்சு அங்க இருக்கக்கூடிய ராஜாவோட பேசி 2-3 இங்கிலீஷ் ஸ்கூல் வந்து தஞ்சாவூர்ல உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். உருவாக்குற பிறகு அவரு இங்க இருந்து கிளம்பி ஸ்வாட்ஸ் ஸ்கூலை வந்து ராமநாடு, சிவகங்கை, தஞ்சாவூர் இந்த ஏரியால பூரா ஸ்வாட்ஸ் ஸ்கூல்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ராமநாதபுரத்துல சிவகங்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்வாட் ஸ்கூல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஸ்வாட் ஸ்கூல் வந்து எப்பன்னா 1750s இந்த இடத்துல எல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இவங்களுடைய மெயின் மீடியம் அதுக்கப்புறமேட்டு கடலூர், நாகப்பட்டினம், அப்புறம் சென்னைக்கு பக்கத்துல வேப்பேரி இந்த ஏரியால எல்லாம் அவங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து தமிழ் மீடியத்துல தான் ஸ்கூல் நடத்திக்கிறாங்க. சோ ஸ்வாட்ஸ் அப்புறம் திருச்சிராப்பள்ளியில மிக முக்கியமான ஒரு மிஷனரியா போற்றப்பட்டவர். திருச்சியில வந்து அவர் ஒரு பெரிய பேஸ் பிக்ஸ் பண்ணி நிறைய வேலைகள் பண்ணியிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான அடுத்த இங்கிலீஷ் மிஷனரி, இவர் வந்து இந்திய வரலாறுல சத்தி அப்படின்ற ஒரு உடன்கட்டை ஏறுதலை வந்து நிறுத்தினதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து வில்லியம் கேரி. இவர் வந்து இங்கிலீஷ் பேப்டிஸ்ட் மிஷனரி. இவர் வந்து 1790 இந்தியாவுக்கு வராரு. இவர் வந்த உடனே இவர் சவுத் இந்தியாவுக்கு வரல, இவர் நேரா கல்கட்டால இறங்குறாரு. கல்கட்டா பக்கத்துல செராம்பூர்னு ஒரு ஏரியால பல விதமான லிட்ரரி பேஸ்ட் பல விதமான விஷயங்களை பண்றாரு. அப்புறமேட்டு வந்து அந்த செராம்பூர் ஏரியால இருக்கிறவங்க நிறைய பேர்த்த கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அக்ரிகல்ச்சர் சொசைட்டி ஆஃப் இந்தியா, இவர் வந்து ஒரு பெரிய பாட்டனிஸ்ட். அதனால இவர் ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு பாட்டனிஸ்ட், அப்புறமேட்டு மெடிசன், இது எல்லாத்துலயுமே இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இந்தியாவில வந்து அக்ரிகல்ச்சர் சொசைட்டி ஆஃப் இந்தியா 1806 இவர் தான் ஆரம்பிக்கிறார். இவருடைய தாக்கத்தின் மூலமா தான் பெங்காலி ரெனேசான்ஸ்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. யூரோப்ல எப்படி ஒரு ரெனேசான்ஸ் வந்துச்சோ அதே போல பெங்கால் ஏரியால வந்து ரெனேசான்ஸ் கொண்டு வந்தவர் இவர் தான். அதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகி வந்தவங்க தான் வந்து ராஜாராம், இவர்கிட்ட இன்ஃபுளுன்ஸ் ஆகி வந்தவர் தான் ராஜாராம் மோகன் ராய், பங்கிம் சாட்டர்ஜி, இந்த மாதிரி பல ஆட்கள் வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் சக்திக்கு போராடினதுல ராஜாராம் மோகன் ராய்க்கும் ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு. சோ ஒரு ரேடிக்கல் ஓரியன்டட் பெங்காலிஸை உருவாக்குனதுக்கு வந்து வில்லியம் கேரி ஒரு மிக முக்கியமான ஒரு மிஷனரி. அடுத்தபடியா அதர் ஸ்காட்டிஷ் மிஷனரிஸ் மத்தவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க அலெக்சாண்டர் டஃப், அடுத்தது ஜான் வில்சன். இப்ப அலெக்சாண்டர் டஃப் வந்து ஒரு சில கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. கல்கட்டா மெடிக்கல் காலேஜ் எல்லாமே அவர் தான். ஜான் வில்சன்றவர் பாம்பேல வேலை பார்த்தவர். இன்னைக்கு இருக்கிற வில்சன் காலேஜ் இன் பாம்பே, இன்னைக்கு இருக்கிற பாம்பே யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து வில்சன்
ஜான் வில்சன்றவர் மிக முக்கியமான மிஷனரி. இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் எதுக்கு சொல்றேன்னா, the important educational institutions which you find across in Madras Presidency, Bombay Presidency and Calcutta Presidency were primarily promoted by these missionaries. நிறைய குட்டி குட்டி missionaries வந்திருக்காங்க, but these are the missionaries who are very important for the development of language and the educational institutions which we are directly connected with. இப்ப அடுத்த other English and American missionaries யாருன்னு பாத்தீங்கன்னா, ராபர்ட் கால்டுவெல். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் ராபர்ட் கால்டுவெல் வந்து லண்டன் மிஷனரி சொசைட்டில இருந்து வந்தவர். திருநெல்வேலியில ஒரு பிஷப் இருந்தவர். இவர் தான் வந்து டிராவிடியன் ஸ்கிரிப்டுக்கும் யூரோப்பியன் ஸ்கிரிப்டுக்கும் இந்தோ யூரோப்பியன் ஸ்கிரிப்டுக்கு கனெக்ட் உண்டு, ஆரியன்ஸ் பத்தி இவர் தான் கொடுத்திருக்கிறாரு, ஆரியர்கள் வெளியே இருந்து வந்தவர்கள் அப்படின்ற பல தியரிஸ பத்தில இவரும் பேசியிருக்கிறார். அதே மாதிரி தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடார் கம்யூனிட்டி, அதாவது அன்னைக்கு அவங்க பேர் வந்து சானார், அவங்களோட எல்லாம் இவர் எக்ஸ்டென்சிவா ஒர்க் பண்ணியிருக்கிறார். அவங்கள பத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். ஸோ ராபர்ட் கால்டுவெல் வந்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தமிழ் லிட்ரேச்சர். அதனாலதான் வந்து திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1969 நினைக்கிறேன், வீரமாமுனிவர், பெஸ்கி, கால்டுவெல் இவங்க 3 பேர்த்துக்கும் வந்து மெரினா பீச்ல இது வச்சாங்க. ஜியு போப் இவங்களுக்கு எல்லாம் வந்து அங்க இது வச்சாங்க, அது வந்து செல்ல வச்சிருக்கிறாங்க. அடுத்தது மிக முக்கியமான மிஷனரி வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் மிஷனரி வந்து ஜியு போப், ஜார்ஜ் உக்லோ போப். இவரும் வந்து ஆங்கிலிக்கன் கிறிஸ்டியன் மிஷனரி தான். தமிழ் லிட்ரேச்சர், திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இவரும் ஒரு முக்கியமான ஆள் வச்சுங்களேன். இப்ப 2 விமன் மிஷனரிஸ் வந்திருக்கிறாங்க. இவங்க ஆண்கள் மிஷனரி வந்த பிறகு கிட்டத்தட்ட 70, 80, 100 ஆண்டுகள் கழிச்சுதான் விமன் மிஷனரிஸ் வர ஆரம்பிக்கிறாங்க வச்சுங்களேன். கார்மிகேல் வில்லியம் வில்சன் கார்மிகேல்ன்றவங்க வந்து இங்கிலாந்து ஜெனானா மிஷன்ல இருந்து வந்து கொஞ்ச நாள் பெங்களூர்ல இருக்கிறாங்க. அப்ப தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஷி ஒர்க் ஃபார் தேவதாசி சிஸ்டம், prostitution, women girls prostitution against எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு later on she came and settled in டோனாவூர் நியர் திருநெல்வேலி. அங்க ஒரு பெரிய செட்டப்பை செட் பண்ணி வச்சிருந்தாங்க வச்சுங்களேன். அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து டோனாவூர்ன்ற ஒரு ஏரியால திருநெல்வேலி பக்கத்துல பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஐடாஸ் கார்டர் வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூர் ஆஸ்பத்திரி வந்து நம்ம இன்னைக்கும் தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஆஸ்பத்திரி. பணம் படைத்தவர்களுக்கு பல ஹாஸ்பிட்டல்ஸ், அப்போலோ இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இந்த மிடில் கிளாஸுக்கும் லோயர் கிளாஸுக்கும் இன்னைக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிலையபிள் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் சவுத் இந்தியா இஸ் சிஎம்சி வெள்ளூர். அந்த ஹாஸ்பிட்டலை வந்து ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு அப்புறம் அந்த மெடிக்கல் காலேஜா மாத்தினது வந்து ஐடாஸ் கார்டர்னு ஒரு லேடி. அவங்க she came from the American medical missionல இருந்து வந்தவங்க. She started this hospital in 1902 as a small hospital. அப்புறம் அதோட சேர்த்து அவங்க நர்சிங் பிளஸ் டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹாஸ்பிட்டலை கன்வெர்ட் பண்ணி தான் it is now one of the most successful hospitals in South India. So இதுதான் மிஷனரி இம்பார்ட்டன்ட் மிஷனரிஸ் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன். இப்ப அவங்க வந்து எஜுகேஷன் ரீதியா பிளஸ் பிரிட்டிஷ் இந்தியாவில வந்து என்னென்ன முக்கியமான ரெகுலேஷன்ஸ் மூலமா என்னென்ன பண்ணிருக்கிறாங்க, இதை வேணா நம்ம வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பார்த்துட்டு திருப்பி நம்ம இங்க வரலாம். that will be my suggestion. இப்ப ஒரு நிமிஷம். இப்ப அடுத்தது வந்து சார்ட்டர் இதெல்லாம் we can come back once again later on. இப்ப வந்து we are going to start with East India Company. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது ஒரு பெரிய தமிழ் சினிமா பாக்குற மாதிரி வச்சுங்களேன், ஒரு இங்கிலீஷ் சினிமா பாக்குற மாதிரி. அவங்க உண்மையிலேயே சினிமா மாதிரி தான் அவங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஹலோ கேக்குதா விளாடிமிர்? கேக்குது பிரதர், கேக்குது. ஓகே. இப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து as I told you in 1600 Queen Elizabeth starts a company and charters a company to do monopoly business with various parts of the globe. இப்ப 1608ல வந்து the company comes and docks in சூரத், அதாவது குஜராத்துக்கு வராங்க. 1611ல வந்து மசூலிப்பட்டினத்துல ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி கட்டுறாங்க.
1612 வந்து சூரத்ல செகண்ட் ஃபேக்டரியை கட்டிடுறாங்க. அதாவது அங்க ஒரு சின்ன வந்த உடனே அங்க ஒரு சின்ன பேட்டில் ஆஃப் ஸ்வாலி நடத்தி சூரத்ல நடத்தி தே ஸ்டார்டட் தி செகண்ட் கம்பெனி. அப்ப 1612 வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் தி குவீன் சர் தாமஸ் ரோயின் வந்து enters into a treaty with Emperor Jahangir. அதாவது அப்ப இருந்த முகல் எம்பரர் யாருன்னா ஜஹாங்கீர். அவரோட ஒரு ட்ரீட்டி என்டர் பண்ணி ட்ரேடிங்க்கு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப சென்னைக்கு வந்து as I already told you 1639 the East India Company comes to Chennai and starts their trading post. அதுக்கு அடுத்தது 1647 கிட்டத்தட்ட 43 ஃபேக்டரிஸ் அக்ராஸ் இந்த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி வந்து 43 ஃபேக்டரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதாவது நான் சொல்றது சூரத்ல வந்து சென்னை, மசூலிப்பட்டினம் இந்த கடற்கரை பெல்ட்ல மட்டுமே 43 ஃபேக்டரிஸ் உருவாக்கிறாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல 1668 வந்து பாம்பே வாஸ் given by the Portuguese as a dowry of Catherine of Braganza to King Charles II of England அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால பாம்பே வந்து பிரிட்டிஷர்களுடைய முழு கைக்கும் 1668 வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க லீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். 1618 பாம்பே பிரசிடென்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு பை தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பட் இட் வாஸ் அண்டர் தி லீஸ். பட் நவ் பை திஸ் டைம் பாம்பே கம்ப்ளீட்லி வாஸ் got into the hands of the English. 1670 வந்து கிங் சார்ல்ஸ் II grants the East India Company to mint money and territorial acquisition அப்படின்னு இருக்கு. இப்ப நீங்க பாம்பேக்கு போய் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா மின்ட் ரோட்லாம் இருக்கும். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாம்பே கேசல் பக்கத்துலயே மின்ட் இருக்கும். ஏன்னா அந்த பாம்பே கேசல்ன்ற இடத்துலதான் ஃபேக்டரி இருக்கு, யாரும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபேக்டரி. சோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க 1689 வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அட்டாக்ட் பாம்பே and later on surrendered to the Mughals. And the attack on Bombay became a failure and they completely surrendered to the Mughals, and they had to compensate a lot with the Mughals to once again gain their trust. So in 1690 these people started moving towards Calcutta because Bombay was not so favorable for them at that point of time. இப்ப நீங்க இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் வந்து பாம்பே, மெட்ராஸ், அப்புறமேட்டு கல்கட்டா இந்த 3 இடத்துலயும் அவங்களுக்கு இருந்த ஃபேக்டரியை சுத்தி அவங்க ஃபோர்ட் கட்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஃபோர்ட் இப்ப இந்த சென்னையில வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ன்றோம். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ன்றது என்ன, அதுக்குள்ள ஃபேக்டரி தான் இருந்துச்சு. அந்த ஃபேக்டரி அவங்களுடைய ஏரியாவை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் ஃபோர்ட்டை கட்டுறாங்க. அதே போலதான் கல்கட்டால ஃபோர்ட் வில்லியம், பாம்பேல வந்து பாம்பே கேசல். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஃபோர்ட் ஏரியா அது அந்த பாம்பேக்கு போனீங்கன்னா அது வந்து பாம்பே கேசல் இருக்கு. ஸோ 1717 வந்து the Mughal emperors completely waived off the customs for East India Company. So East India Company அப்ப வந்து மேக்ஸிமம் என்ன காட்டன், சில்க், இண்டிகோ, டை, அப்புறம் சால்ட் பிட்டர்னா இது கன் பவுடர் யூஸ் பண்றது, அப்புறம் டீ, இதுதான் மேக்ஸிமம் they were exporting from India towards Europe. அதுக்கு அடுத்தது 1652 to 1684 வந்து ஆங்கிலோ டச் வார்ஸ். இந்த டச் கம்பெனியை வந்து இந்தியன் வெளி வாட்டர்ஸ்ல வச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து டீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. they never allowed the Dutch company to enter because யூரோப்ல வந்து டச் கம்பெனிக்கும் இங்கிலீஷ் கம்பெனிக்கும் தான் வந்து there was a big fight. Netherlands was one of the biggest economic powers in those point of time. Amsterdam later on became the economic capital of Europe. அதனால இங்க வந்து இந்தியால என்ன பண்ணாங்கன்னா டச்சை வந்து உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி கடல்லையே வச்சு டச்சோட நிறைய வார்ஸ் ஃபைட் பண்ணிருக்காங்க. அதை வந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அதுக்கடுத்து 1757 நான் ஏற்கனவே சொன்னது போல பேட்டில் ஆஃப் பிளாசி. This is the first turning point in the history of India that Robert Clive, who was a East India Company chief, he directly went on against the Nawab of Bengal. அதுல வந்து நவாப் ஆஃப் பெங்காலோட ரொம்ப ட்ரஸ்டட் ஒரு கான்பிடென்ட் கர்னல் மீர் ஜாஃபர்ன்றவர் வந்து ராபர்ட் கிளைவோட சேர்ந்து வேற ஒரு டீல் போட்டுதான் அந்த நவாப் ஆஃப் பெங்கால க்ளோஸ் பண்றாங்க. நவாப் ஆஃப் பெங்கால க்ளோஸ் பண்ண பிறகு அந்த இடத்தை கைப்பற்றின பிறகு நெக்ஸ்ட் தே கோ ஃபார் பேட்டில் ஆஃப் பக்சர். பேட்டில் ஆஃப் பக்சர்னா பீகார் ஏரியால முர்ஷிதாபாத் கேபிட்டல்ல வச்சிருந்த நவாப் ஆஃப் பெங்கால் பக்சர் ஏரியால வந்து செகண்ட் பேட்டில் நடக்குது.
அதுலயும் ஜெயிச்ச பிறகு the British, the East India Company people get the status of Diwani status in Mughal Empire. Diwani-na யாருன்னா முகலாய மன்னர் இருப்பாரு, திவான் இருப்பாரு, திவானுக்கு அடுத்து ஜமீன்தார்ஸ் இருப்பாங்க, ஜமீன்தார்ஸ்க்கு கீழே வந்து கல்டிவேட்டர்ஸ் இருப்பாங்க. அப்ப ஜமீன்தார்ஸ் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணி திவான்கிட்ட தான் கொடுக்கணும், மன்னர்கிட்ட கொடுக்கணும். இதை ஃபுல் ஆக்டிவிட்டியும் சூப்பர்வைஸ் பண்றது வந்து திவான்ஸ். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஹோல்டு எங்க கிடைச்சிச்சுன்னா, அது பேர் என்ன, பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறமேட்டு முகல் பெங்கால்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் they penetrate in the administration side. They become the diwan. Once they become the diwan, then it becomes a very important point in the British Parliament, because the East India Company gets a hold of the Mughal Empire. So diwani ஆன பிறகு அங்க இருக்கக்கூடிய டாக்ஸ் கலெக்ஷன் எல்லா செட்டப் இவங்க கைக்குள்ள வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து then in 1776 1770 1779 they start capturing various areas. They start penetrating into South India. Anglo-Mysore war நடக்குது, Anglo-Maratha wars நடக்குது. வெவ்வேறு இடங்கள்ல they started capturing. So it created a very big ripple in the British Parliament. இப்ப சப்சிடரி அலையன்ஸ்னு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க. எப்படின்னா, சில மன்னர்கள், கூறிநல்ல மன்னர்கள் வந்து பிரின்சிலி ஸ்டேட்ஸ்னு சொல்றாங்க. அவங்க they entered in a treaty with the East India Company where the defense mechanism was operated by the East India Company, and these kings will be paying them some amount, and they will be once again treated as princely kings. அது மாதிரி நிறைய இந்து மகாராஜாஸ், நிறைய முஸ்லிம் நவாப்ஸ் went into treaty with the East India Company. அது ஒரு மிகப்பெரிய வீக் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய அரசு, ஒரு பெரிய நாடு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஃபேஸ் பண்றதுக்கு பதிலா பாக்கெட்டா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப நான் ஒரு மேப்பை பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மேப் தெரியுதா இப்ப? ஹலோ, இப்ப மேப் தெரியுதுண்ணா, மேப் தெரியுது. ஹலோ மேப். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு பழைய மேப். 1765ல இந்த இடத்துலதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மேப்ல இடம் பிடிக்க ஆரம்பிச்சது இங்க. அப்புறமேட்டு இங்க வந்துடுறாங்க. இது வந்து மசூலிப்பட்டினம் ஏரியா. அதுக்கப்புறமேட்டு 1805ல பாத்தீங்கன்னா they have captured இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது பூரா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிடிச்ச இடம். இந்த இடத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா சென்னை, மெட்ராஸ் பிரசிடென்சி எல்லாமே பிடிச்சிடுறாங்க. இதுக்கு அடுத்தது ஒரு 50 வருஷத்துல இந்த பாம்பே பிரசிடென்சி இந்த எல்லாத்தையுமே பிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசா அதையும் காமிச்சிடுறேன். ஹலோ, சொல்லுங்க, நான் சொல்லுங்க. என்ன திடீர்னு போயிடுச்சு? இருக்குன்னு இருக்கா? இப்ப தெரியுதுண்ணா, இப்ப தெரியுது. தெரியுதா? மேப்பை கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். மேப்பை கிளிக் பண்ணுங்க. அதான் இல்ல, உங்களோட மேப்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் தெரியுது இப்போ. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது. ஃபைன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 1837. இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா 1837 போட்டிருக்கு இந்த இடத்துல. இதுல பாத்தீங்கன்னா இந்த நார்த் அண்ட் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ன்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற யூபி, அப்புறம் பெங்கால், அப்புறமேட்டு இப்ப இருக்கிற கோஸ்டல் ஆந்திரா, அப்புறமேட்டு ஃபுல் தமிழ்நாடு கவர் ஆயிருது. நடுவுல மைசூர், அப்புறம் ட்ரவாங்கூர், அப்புறம் நிசாம், இவங்கெல்லாம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். தே வேர் நாட் பார்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஆனா சென்னை கீழே கன்னியாகுமரி வரைக்கும், அதே மாதிரி கோயம்புத்தூர் இந்த ஏரியா பெல்ட், அப்புறம் மேல ஒரு சில ஏரியா, அப்புறம் மெட்ராஸ், பாம்பே பிரசிடென்சி, அப்புறம் இன்க்ளூடிங் நாக்பூர். These were the main areas which was continuously in touch with the European fold. அதனாலதான் இங்க இருக்கிறவங்களுடைய எஜுகேஷன் லெவலுக்கும் மற்ற பெல்ட்ல இருக்கிறவங்களுடைய இன்னைக்குமே பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லெவலுக்கும் அங்க இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கும் அங்க இருக்கக்கூடிய பேக்வர்ட்னஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது இவங்க வந்தது ரைட்டா தப்பா அதெல்லாம் வேற விஷயம். பட் ஹிஸ்டாரிக்கலா வாட் வாஸ் தி இம்பாக்ட்
of these people continuously on the various districts of these particular provinces. அதாவது இது வந்து பாம்பே ப்ராவின்ஸ், இது வந்து பாம்பே பிரசிடென்சி, இது வந்து சென்னை பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, இது வந்து பெங்கால் கல்கட்டா பிரசிடென்சி, இது வந்து ஃபோர்த் பிரசிடென்சி ஸ்டார்ட் பண்ணது வந்து யுனைடெட் ப்ராவின்ஸ் ஆஃப் அவுத் அண்ட் ஆக்ரா அப்படின்றதுதான். ஓகே, அடுத்தது வந்து இப்ப ஒன் செகண்ட். One minute. Hello? Hello? இப்ப தெரியுதா? சொல்லுங்க. தெரியுது. இப்ப PDF தெரியுது. PDF தெரியுதா? தெரியுது. இல்ல அந்த PDF தான் அந்த இது. அதனால இப்ப இந்த நீங்க மேப்பை வச்சு பாத்தீங்கன்னா prominent states which were princely states வந்து கொச்சின், ஜெய்ப்பூர், ட்ரவாங்கூர், ஹைதராபாத், மைசூர், சென்ட்ரல் இந்தியா ஏஜென்சி, ராஜ்புட்டானா, பவால்பூர். அப்புறம் நவாப்ஸ் ஆஃப் கசியாப்பூர், கர்நாடிக், ஆர்காடன், நெல்லூர், அப்புறம் ஜுனாகட், ரோஹித், கர்னூல், பவால்பூர், இவங்க தான் வந்து பேசிக்கலி தேவர் பார்ட் ஆஃப் தி சப்சிடரி அலையன்ஸ். அதாவது நவாப்ஸாவும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாவும் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு 1757ல இந்த மாதிரி டைம் வந்த பிறகு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல there was severe criticism that East India Company is going beyond all its limits and it's trying to exploit the situation and the legacy of the British name வந்து ஸ்பாயில் ஆயிரும் சொல்லி பார்லிமெண்ட்ல ஏகப்பட்ட டிபேட்ஸ்லாம் வந்த பிறகு 1773ல they start coming up with the regulating act. Regulating act, that was the first regulating act. Regulating na என்னது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வராங்க. அதுல சில they are given with certain powers. இதுதான் பண்ணலாம், இதுதான் பண்ணக்கூடாது, whatever they do will be under the full scrutiny of the parliament அப்படின்றது தான் அதனுடைய மிக முக்கியமான பாயிண்ட். அந்த டைம்ல வந்து கம்பெனி சார்பில் ஒரு கவர்னர் ஜெனரல், ஒரு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் கொண்டு வராங்க கல்கட்டாக்கு. அவர் தான் வேரன் ஹேஸ்டிங்ஸ். அதுக்கடுத்து 1784ல பிட்ஸ் இந்தியா ஆக்ட். அதுல வந்து அதுலயும் அதே மாதிரிதான் ஒரு சில இன்னும் கூட கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. அதுல பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னு ஒரு முக்கியமான கான்செப்ட் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1793ல வந்து லார்ட் கார்ன்வாலிஸ்ன்றவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ன்றவங்கள ஜமீன்தார்ஸ் எல்லாம் லேண்ட ஓன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துருவாங்க. அதை நம்ம திருப்பி ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் யூ இன் தி லேட்டர் ஸ்டேஜ். ஸோ 1813ல பாத்தீங்கன்னா வேரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து திருப்பி வேரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து இம்பீச் பண்ற அளவுக்கு போறாங்க. போயிட்டு அப்புறமேட்டு என்ன பண்றாங்க, இம்பீச் பண்ணாம விட்டுட்டு திருப்பி அவரையே கண்டினியூ பண்ண விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 1813 சார்ட்டர் ஆக்ட்ல வந்து நிறைய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆக்ட்ஸ் which has really brought in the British government systematically into India. இந்த டைம்ல எல்லாம் வந்து ஸ்டில் இட் வாஸ் தி கண்ட்ரோல் வாஸ் அண்டர் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது வந்து இந்த 1757 வரைக்கும் ரெவென்யூ கலெக்ஷன் ரெண்டு மிக முக்கியமான டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் சிஸ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து ஜமீன்தாரி சிஸ்டம், இன்னொன்று வந்து ராயத்வாரி சிஸ்டம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஜமீன்தாரி சிஸ்டம்ன்றது மன்னர் கீழே திவான், திவானுக்கு கீழே ஜமீன்தார், ஜமீன்தார் கீழே கல்டிவேட்டர்ஸ். ஜமீன்தார் என்ன செய்யணுங்க, இந்த கல்டிவேட்டர்ஸ் பணம் கலெக்ட் பண்ணி அதுல ஒரு பங்கு, பெரும் பங்கை வந்து டாக்ஸ் ரெவென்யூவா வந்து மன்னருக்கு கொடுக்கணும். திவான் வந்து அதுக்கு நடுவுல இருந்து சூப்பர்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை வந்து நார்த் இந்தியால மேக்சிமம் இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லார்ட் கார்ன்வாலிஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல 1793ல என்ன செஞ்சாரு, இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சொல்லி ஜமீன்தார்களோட எல்லாத்துக்குமே வந்து இவ்வளவு லேண்டை வந்து நீங்க ஓன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜமீன்தார்ஸே வந்து
ஓனர்ஷிப்புக்கு என்டைட்டில் பண்றாருன்னு வச்சுக்கலேன். அதுக்கு முன்னாடி வந்து லேண்ட் வரைக்கும் லேண்ட் வாஸ் பார்ட் ஆஃப் தி முகல் எம்பையர் தான். அவங்க வந்து முகல் கிங்கோடைய கண்ட்ரோல்ல தான் லேண்ட் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓனர்ஷிப் ஷிஃப்ட் ஆனது வந்து இந்த லார்டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல தான் ஓனர்ஷிப் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம்ல தான் வந்து வெவ்வேறு மிக முக்கியமான கம்யூனிட்டிஸ், டாமினன்ட் கம்யூனிட்டிஸ்லாம் who were basically zamindars, they became very big landlords. அவங்க கைக்கு வந்து லேண்ட் போயிருச்சு வச்சுங்களேன். Then later on அடுத்த 100 வருஷம் 200 வருஷத்துல they started dominating the entire system. அதை வந்து நீங்க ஹிஸ்டாரிக்கலா நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய ஜமீன்தார்கள் இவங்களுக்கு எல்லாம் நிலம் எப்படி கை மாறுச்சுன்னா இதெல்லாம் வரலாறு இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். யாரு இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல வந்து மிக முக்கியமான டாமினன்ட் பொசிஷன்ஸ்ல எல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க, வாட் ஹேஸ் ஹேப்பன் அப்படின்றத பத்திலாம் we can discuss later on. ஓகே, இப்ப ரயட்வாரி சிஸ்டம்னா எப்படின்னா கவர்மெண்ட் டைரக்டா வந்து கல்டிவேட்டர்ஸ்டைய டாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறது. அதுக்கு வந்து ஒரு சில மிக முக்கியமான செட்டப் எல்லாம் செட் பண்ணி டைரக்டா டாக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறது. பிரிட்டிஷ் என்ன யோசித்தாங்க, இந்த ஜமீன்தார்ஸை வச்சு நம்ம ரொம்ப டீல் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால let us directly go for the rayatwari system where we can collect the taxes from the cultivators. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரதுக்கு தான் என்ன செய்யறாங்க, கலெக்டர் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. கலெக்டர் இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு சிவில் சர்வீஸ் ஒன்று டெவலப் பண்ணி அதுல வந்து பல பேரை தென் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட்ஸ் ரெக்ரூட்டிங் பீப்புள் as collectors for each revenue district. Their job is basically to collect the tax and based on the survey done for the area of the land, and also they take into the fertility of the soil. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வரி வசூலிச்சு இது அவங்களுடைய கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ பேசிக்கலா கலெக்டர் கான்செப்ட் வந்து எங்க இருந்து வருது, டாக்ஸ் கலெக்டிங், ரெவென்யூ டாக்ஸ் கலெக்டர். அப்புறம் கலெக்டர் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பவர்ஸும் கூட்டுறாங்க. எப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆர்மி அடுத்தது கொண்டு வராங்க, ஆர்மி இன்க்ரீஸ் பண்றாங்க, அப்புறமேட்டு ஜுடிஷியரி சிஸ்டத்தை உள்ள கொண்டு வராங்க. 1773 வந்து சுப்ரீம் கோர்ட் கெட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் பெங்கால் வச்சுக்கோங்களேன். அப்ப ஜுடிஷியரி பவர்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் யார்கிட்ட கொடுக்குறாங்க, திருப்பி இந்த கலெக்டர்ஸ் கையில தான் கொடுக்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாவா இருப்பாரு, டாக்ஸ் ரெவென்யூ கலெக்டராக இருப்பாரு. வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸ், எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் will be mostly handled by the collector, because in those days collector was the key person who in a revenue district who handled so many other aspects. So இந்த பேக்ரவுண்ட் இதுதான் அன்னைக்கு இருந்த சிஸ்டம் வச்சுங்களேன். இப்ப இதுல இந்த பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம திருப்பி go back to the education system which was being followed. அதுல பார்த்துட்டோம்னா it will come to an end. இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல Charter Acts and Educational Reforms, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம் வச்சுங்களேன். பிஃபோர் 1813 வரைக்கும் எஜுகேஷனை பொறுத்த மட்டும் ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் என்னென்ன பண்ணாங்களோ அதை பூரா அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. 1813 தான் வந்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷனுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு லா கொண்டு வரணும்னு சொல்லி 1813 கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1813 வந்து கம்பெனியோட பாலிசி என்னன்னா, let us focus only on traditional Hindus and Oriental learning so that we gain their knowledge and it will be useful for the governance as well as the trade interests. அதனால let us learn Sanskrit, Arabic, Persian, Islamic law, இது எல்லாத்தையும் படிக்கலாம் யோசிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி the predominant governance pattern was basically Mughal governance தான். அப்ப இங்க இருந்த அபிஷியல் லாங்குவேஜ் என்ன, பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்த இந்தியால இருந்த அபிஷியல் லாங்குவேஜ் என்னது, பெர்ஷியா. வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் வந்து என்ன செய்யறாரு, லாங்குவேஜ் அப்புறமேட்டு பெர்ஷியால இருந்து இதுக்கு மாத்துறாரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் நினைக்காம பெர்ஷியால இருந்து அப்புறமேட்டு இங்கிலீஷ்க்கு மாத்துறாரு. சோ தி அபிஷியல் லாங்குவேஜ் பிஃபோர் இங்கிலீஷ் வாஸ் பெர்ஷியா இன் இந்தியா. சோ இவங்க என்ன பண்றாங்க, லாங்குவேஜஸ் கத்துக்கிறதுக்காக பனாரஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ், ஏசியாட்டிக் சொசைட்டி, இந்த மாதிரி வெவ்வேறு காலேஜஸ், அப்புறமேட்டு வந்து ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் கல்கட்டா, இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. எதுக்கு, அவங்க கவர்னன்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு அடுத்தது வந்து சார்ட்டர் ஆக்ட் 1813. சார்ல்ஸ் கிராண்ட் என்றவர் வந்து he was holding an important position in the East India Company. அவர் தான் he was inclined towards missionary and their work. He was very impressed by William Carey's
efforts for abolishing sati. So he started in 1833. In 1830, he becomes a member of the parliament also. So he very specifically speaks for the mission activities in India. அப்புறமேட்டு mission activities வந்து ஓபன் பண்ணிடுறோம். Formally they started opening up the Indian territory for the British missionaries and other British officials also to come here. So this was a very key important act which opened up the terrain for the British missionaries. இதுக்கு அப்புறமேட்டு தான் நிறைய ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. நீங்க அதுக்கு அப்புறமேட்டு நீங்க திருப்பி அந்த மிஷனரி லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த டைம் அந்த டைம் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து சார்ட்டர் ஆக்ட் 1833. இது ஒன்ஸ் அகைன் வந்து பிஷப் டயசிஸ் இதெல்லாம் செட் பண்ணி கொடுக்குறாங்க ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். இதுலதான் அவங்க என்ன சொல்றாங்க, இதுல இன்னொரு பாயிண்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணல, அதை நான் வேற எங்கேயோ படிச்சேன். 1813 இருந்து 1833 வரைக்கும் they focused on the primary education in India. They had a commission for primary education and they did a lot of research as to finding out how to develop primary education in this area. Bombay Presidency, Madras Presidency and Calcutta Presidency, and the fourth presidency was basically the North United Province. In the presidency area the primary school education committee போட்டு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அப்புறம் 1833 ல இருந்து 1853 வரைக்கும் they worked on the higher education. So 20 years this committee was consistently working on improving the primary education. அதுல தான் வந்து girl child education, அப்புறமேட்டு வந்து local language vernacular languageல எப்படி படிக்கிறது, அப்புறம் higher education வரப்ப எப்படி colleges எப்படி வந்து காஸ்ட் ஹிந்துஸை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது த்ரூ ஹையர் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். I would request all of you to go each line by line. ஏன்னா இதுல I have dumped so much of information which I wanted all of you to go through. இதுல நான் போடலன்னா நீங்க கண்டிப்பா இதை தனியா எடுத்து பார்க்க போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். So I have dumped a lot of information. இது வந்து ஒன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான, இது வந்து மார்க்சியன் தியரி கிடையாது. இது எல்லாமே வந்து chronological pieces of history. So you have to just keep on going through and you can once again call me later on. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1833 அடுத்தது 18 இப்ப இங்க மிக முக்கியமான ஒரு வரலாற்று நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா தாமஸ் மெக்கலே. 1835 வந்து மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் எழுதி கொடுக்குறாரு. லார்ட் மெக்கலே வந்து was basically a parliamentarian and he was an expert on education. So he was basically from the Whiggish ideologist or Whigs and Tories இருப்பாங்க. அப்ப இருக்க பார்லிமெண்ட்ல ரெண்டு பேரா இருப்பாங்க. Whigs were more towards utilitarian philosophy and they were more evangelical and they were more libertarian also. So basically he drafted the main proposal 1835 வந்து மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் ஒரு நோட், ஒரு பெரிய லிட்டரேச்சர், ஒரு பெரிய சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அவருடைய சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த சிஸ்டம் வாஸ் பேசிக்கலி யூனிவர்சல் எஜுகேஷன் சிஸ்டம். இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மேல் ஜாதிகள்ல இருந்து வரக்கூடிய பல பேரும் வந்து மெக்கலேவுடைய சிஸ்டத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். பட் கீழ்த்தட்டு மக்களுக்கு இன்னைக்கும் எஜுகேஷன் முழுமையா ஓரளவுக்கு யூனிவர்சல் எஜுகேஷன் சிஸ்டத்துல போய் சேர்ந்திருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வாஸ் தாமஸ் மெக்கலேஸ். அவர் வந்து கிளர்க்கை உருவாக்குறதுக்கு தான் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க. பட் பேசிக் ரீடிங், ரைட்டிங், மேத்தமெட்டிக்ஸ் அது இது which was basically required for a clerk was அந்த சிஸ்டத்தை உருவாக்குனவர் வந்து தாமஸ் மெக்கலே தான். அப்ப அந்த பேசிஸ்ல தான் வந்து அப்புறமேட்டு வந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. சார்ட்டர் ஆக்ட் 1853 ஷிஃப்ட் ஃப்ரம் செகண்டரி ஸ்கூல்ஸ் டு காலேஜஸ் த்ரூ இங்கிலீஷ். 1853ல அதான் நான் சொன்னது போல 1833 to 1853 the higher education committee came up with various recommendations. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் 1854ல சார்ல்ஸ் வுட்ஸ் உன்னுடைய எஜுகேஷன் டிஸ்பேட்ச் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பேஸ் பண்ணி அப்புறமேட்டு 1857ல யூனிவர்சிட்டிஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. கல்கட்டா, பாம்பே, சென்னை, மெட்ராஸ், இந்த 3 யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணது 1857ல. So a department of public instructions was started in 1855. 1861ல 2,30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 4 ப்ராவின்ஸ்ல மட்டும்தான் என்ரோல் ஆயிருக்கிறாங்க. என்ன 3 பிரசிடென்சி, கல்கட்டா, மெட்ராஸ் அண்ட் பாம்பே பிரசிடென்சி பிளஸ் நார்த். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா
எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் were covered under these presidencies and provinces, only those districts were having the benefit of education. மற்ற நவாப் ஏரியா, மற்ற ராஜஸ்தான்ல இருக்கிற ஏரியா, மற்ற நிஜாம் ஏரியா, அந்த ஏரியா, ட்ரவாங்கூர், நிறைய ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா they were not having the school facilities which we find in these areas. So that is why we have certain level of development much ahead in these districts when compared to the other districts in the country. இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோ தேசிய கட்சிகளோ எங்களாலதான் இது உருவாச்சுன்னு சொல்லி பல பேர் பல வித்தியாசமான கருத்துக்களை சொல்லிக்குவாங்க. But if you really want to have a historical perspective, if you really want to have an understanding of the legacy of each district, then you have to understand what was the development in terms of school education, in terms of hospitals, health, இதெல்லாத்தையும் வச்சுதான் நீங்க பார்க்கணும். For how many years அப்படின்றத. So 5,000 primary schools and 142 secondary schools were there in 1861 in this particular period. So இப்ப இதுல இருக்கிற pros and cons of missionaries என்னன்னு பாத்தீங்கன்னா, Gandhi was always saying that மிஷினரி வந்த பிறகுதான் ஹிந்து ரிலிஜன்ல இருக்கக்கூடிய ரிஃபார்மர்ஸ் எல்லாமே started thinking about how to reform Hinduism, how to take care of the lower castes in Hindus. The focus started shifting towards Hinduism. But ஒரு சில ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ், இந்த மாதிரி சில சமாஜ்கள் உருவாக்குனாலும் பெரிய அளவுல மாற முடியல. ஏன்னா காந்தி became very busy with this political agenda. செகண்ட், சோஷியல் ஒர்க்னா என்ன அப்படின்றது வந்து மிஷினரி மார்க்கெட் வந்த பிறகுதான் they started demonstrating. அதை பார்த்து தான் நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் ஒர்க், நம்மளுடைய கவர்மெண்டா இருக்கட்டும், பிரைவேட்டா இருக்கட்டும், we follow the same pattern of social work. Modern education and health, spread of ideas, from vernacular language empowerment, from focus on social justice for lower caste, educational reforms, unifying spirit. Education அதிகமாக தான் இந்த எஜுகேஷன் மூலம் educated youth தான் started fighting against the Britishers. So it became a very good unifying spirit. அதுக்கு அடுத்தது தி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப கொஸ்டின் பண்ணாங்க மிஷனரிஸ். காஸ்ட் அண்ட் வர்ண சிஸ்டத்தை ரொம்ப கொஸ்டின் பண்ணாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா it started reflecting in the Christian system also. Mass conversion வந்து was a degradation of Indian culture. அப்புறம் they also found out that Brahminism was trying to retain the monopoly in the language and the religion. So there was a contradiction between the Christian missionaries and the Brahminical forces. So these were the important points னு வெச்சுக்கலாம். இப்போ இதுல கடைசியில நான் உங்களுக்கு என்ன ஆட் பண்ணிருக்கிறேன்னா, இதோட முடிஞ்சிருச்சு. பட் கடைசியில என்ன ஆட் பண்ணிருக்கிறேன்னா, சில இன்னும் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் என்னன்னா, இந்தியால இருந்த மெயின் மிஷன்ஸ் வெவ்வேறு மிஷன்ஸ் வெவ்வேறு இடங்கள்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆப்ரேட் ஆயிருக்கு. மோஸ்ட்லி தே ஆப்ரேட்டட் இன் சவுத் இந்தியா, பாம்பே அண்ட் பெங்கால், செராம்பூர் ஏரியா தான். இது அடுத்தது வந்து என்னுடைய பேசிக் இன்ட்ரெஸ்ட்ல இந்தியால வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி உருவாகின காலேஜஸ், எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த டைம்ல அதிகமான காலேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல தான் நிறைய காலேஜஸ் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, பிகாஸ் ஆஃப் தி கிறிஸ்டியன் மிஷனரி இன்ஃபுளுன்ஸ்னால தான் இவ்வளவு காலேஜஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் காலேஜ் இருந்திருக்கு. ஆனா நார்த் இந்தியால அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நிறைய இடத்துல கிடையாது. பாம்பே எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ் வேர் அரவுண்ட் பாம்பே சிட்டி அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி. கேல்கட்டால எடுத்துக்கிட்டீங்கன்னா செராம்பூர் அண்ட் கேல்கட்டால மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸ் இருக்கும். கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகுதான் கேத்தலிக் மிஷனரிஸ் வந்து நிறைய காலேஜஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. But the oldest college even today, as of today, is the CMS College in Kottayam, which is dating to 1815 actually. In 1817 போட்டிருக்கேன், but there is a discrepancy on it. So Church Missionary Society, which is once again a Protestant missionary, they brought in the first college in India for common purpose, which is in Kottayam. அதுக்கப்புறமேட்டு எல்லாம் வந்த காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். மெட்ராஸ் எடுத்து பாத்தீங்கன்னாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1837 பச்சையப்பாஸ் காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், இது எல்லாமே 1840s வந்துருச்சு. பச்சையப்பா முதலியார் உருவாக்கின காலேஜ் பச்சையப்பாஸ் காலேஜ். லயோலா காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1925 தான் வந்திருக்கு. இது மாதிரி திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் எடுத்தீங்கன்னா 1844 வந்து திருச்சியை பொறுத்தோம். ஸோ இது மாதிரி
பாருங்க, சென்ட் ஜான்ஸ் பாளையங்கோட்டையில 2 காலேஜ், திருநெல்வேலியில ஒரு காலேஜ், நாகர்கோயில்ல காலேஜ், மதுரையில 3 காலேஜ், அமெரிக்கன் காலேஜ் 1881. ஸோ இங்க தமிழ்நாடை பொறுத்த மட்டும் தி எஜுகேஷன் சிஸ்டம் வாஸ் very evenly spread out in all districts because of the missionary activities. So இதுல இன்னொரு மேப் உங்களுக்கு காமிச்சறேன். அந்த 1 செகண்ட். அந்த ஃபைனலா ஒரு மேப் காமிச்சிட்டு we can conclude. இந்த மேப் தெரியுதா? இன்னும் தெரியலண்ணா. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது. இந்த மேப் என்ன மேப்னா, இந்த மேப் வந்து தி ஸ்ப்ரெட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஒயிட்டா இருக்கிறது வந்து less than 1%, பச்சையா இருக்கிறது 1 to 1 செகண்ட். 1 to 10%. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க கிறிஸ்டியன் பாப்புலேஷன் வந்து 7% இருக்கும், 7 to 8% இருக்கும். இப்போ அதே மாதிரி ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைட் ப்ளூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 to 25%. இப்போ கேரளால எல்லாம் சில இடங்கள்ல எல்லாம் பார்த்துட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் வந்து அரௌண்ட் 14 to 18% இருக்கும். மோர் தென் 25%, 50%. இப்போ கோட்டயம், நான் சொன்னேன்ல ஏற்கனவே, கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி இங்க வந்து கோவா, அதே மாதிரி செராம்பூர் ஏரியா, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல மட்டும் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து மோர் தென் 25% இருக்குன்னு வச்சுக்கோங்க. விசாகப்பட்டினம், இது வந்து ஒரிசா, இந்த ப்ளூ கலர் வந்து ஒரிசா, இது வந்து ட்ரைபல் பெல்ட். அப்புறம் நார்த் ஈஸ்ட் ஃபுல்லா. ஸோ நீங்க பாருங்க, திருப்பி பாத்தீங்கன்னா பாம்பே பிரசிடென்சி, என்டையர் கோஸ்டல் கர்நாடகா, ஃபுல் கேரளா அண்ட் மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் இது ஒரிசா, வைசாக் ஏரியா அண்ட் ஒரிசா ட்ரைபல் பெல்ட்ஸ். அப்புறமேட்டு வந்து உள்ள செராம்பூர் ஏரியா, இந்த ஏரியா தான் மேக்சிமம் வந்து. இது தவிர நார்த் ஈஸ்ட், இந்த ஏரியால மட்டும்தான் கிறிஸ்டியன் பாப்புலேஷன். டோட்டல் பாப்புலேஷன் கிறிஸ்டியன்ஸ் வந்து அரௌண்ட் 2.5 to 2.8%, but they are majorly populated in these areas. So the spread of Christianity, the spread of education, the spread of everything is proportionate to the missionary activities. அதாவது பிரிட்டிஷர்ஸ் வந்து நார்த் இந்தியாலயும் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க, சவுத் இந்தியாலயும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எல்லா இடத்துல இருந்தும் they have sourced. பட் எஜுகேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் பவர்ஃபுல்லா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மிஷனரி ஆக்டிவிட்டிஸ் எங்க இருந்திருக்கோ அங்க மட்டும்தான் எஜுகேஷனுக்கு கனெக்ஷன் இருக்கு. மற்ற பிரிட்டிஷர்ஸ் இருந்த இடத்துலயும், பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருந்த இடத்துல, அதே மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆப்ரேட் பண்ண இடத்துல, எல்லா இடத்துலயுமே வந்து இந்த எஜுகேஷன் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ யூ ஷுட் have a clear understanding that education and health institutions were basically connected only with the missionary activities. எங்கெல்லாம் மிஷனரி ஆக்டிவிட்டி இருந்திருக்கோ அங்க மட்டும்தான் இதோட ரீச் இருந்திருக்கு அப்படின்றதான் நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்கலா இந்த ஏரியால இருந்து தான் லோயர் கிளாஸ் பீப்புளோடைய திங்கர்ஸ், எஜுகேஷன் எல்லாமே புரியுது. அதை வந்து நம்ம நீங்க கேள்வியிலையும் கேட்கலாம், இல்லைன்னா தனிப்பட்ட முறையில we can discuss elaborate. So I think time is already over. So a lot we have covered. So I think this is all over. Vladimir ji, சொல்லுங்க. யாருக்காச்சும் क्वेश्चन இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். பச்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. பிரதர், நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம், நான் அன்மியூட் பண்ணிட்டேன். ஹலோ கிறிஸ்டோபர், நான் கேக்குதானா? சொல்லுங்க பச்சு. நம்ம ஈஸ்ட் இந்தியாவோட மிஷினரியில மெயினா வந்தது அவங்க வந்து அவங்களோட இது மதம் மாற்ற இது வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வீரமா முனிவர், அப்புறமா போப், அவங்க எல்லாம் நம்மளோட தமிழ் லிட்டரேச்சர் டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து அது வேற ஏதாவது ரிவோல்ட்டா மாறலையா அந்த மாற்றத்துக்கு? இல்ல, டிரான்ஸ்லேஷனுக்குலாம் ரிவோல்ட்டா மாறல. டிரான்ஸ்லேஷனுக்குலாம் ரிவோல்ட்டா மாறல. ஒரு சில மிஷனரிகளுக்கு அங்கங்க அப்போசிஷன்லாம் இருந்திருக்கு. இப்ப வந்து இப்ப இந்த இவர் சொன்னார்ல, ஸ்வாட்ஸ் சொன்னார்ல, ஸ்வாட்ஸ். ஹலோ,
ஸ்வாட்ஸ் போல சில மிஷினரிகளுக்கு அந்த டைம்ல வந்து சில மிஷினரிகளுக்கு வந்து சில கூட வந்து சில மிஷினரிகளுக்கு லோக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு, வெவ்வேறு இடங்கள்ல ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. பட் overall we are talking about what they have basically contributed. Of course there will be resistance in certain pockets everywhere. சொல்லுங்க. ஓகே, அப்புறமா இன்னொன்னு ஒரு கொஸ்டின். அவங்க வந்து என்ன ப்ரொட்டஸ்டன்ட் மிஷனரியில வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணாங்க. அதுல வந்து அது இந்தியன்ஸ்க்கு ப்ரையாரிட்டி இருந்ததா இல்ல அவங்களோட ஃபேமிலிஸ்ல இருந்து அவங்களுக்கு ப்ரையாரிட்டி இருந்ததா? அதாவது இதுல வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து இப்ப மெட்ராஸ்ல ஆரம்பிச்சிருக்க ஸ்கூல், இப்ப 2 ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு ஸ்கூல் வந்து இந்த போர்ச்சுகீஸ் சில்ட்ரனுக்காக ஸ்கூல் கட்டியிருப்பாங்க, இன்னொரு ஸ்கூல் வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்கூலுக்கு கட்டியிருப்பாங்க மெட்ராஸ் மாதிரி ஏரியால. ஆனா இப்ப ராம்நாடு, சிவகங்கை இந்த ஏரியால எல்லாம் வந்து there is no question of foreigners being there. It was predominantly the school for the Indians. But Indians குள்ளேயே வந்து upper caste percentage, lower caste percentage அப்படிலாம் இருக்கு. For example, I will give you one example. அமெரிக்கன் மிஷன் வந்து மதுரையில ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. மதுரையில 1836ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. கேக்குறீங்களா? ஹலோ பச்சு. கேக்குதா? அமெரிக்கன் மிஷன் வந்து மதுரையில ஆரம்பிச்ச ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 69 கேர்ள்ஸ் சேர்க்கிறாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூல் 69 கேர்ள்ஸ் ஸ்கூல்ல அப்ராக்சிமேட் பிரேக்கப் பாத்தீங்கன்னா 17 கேர்ள்ஸ் were basically from the Devadasi families. அப்புறம் there were around 19 girls from the upper caste, basically from the Velalar community and from the Naidu community. அப்புறம் there were almost ஒரு 39 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they were from the பறையர் கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டி தான். அப்புறம் ஒரு 19 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் were from the பல்லர் community. So this is the breakup in rural India. In places like Bombay, in places like Chennai, places like Calcutta, of course 3-4 school irukna, there will be 1 or 2 schools for the employees of East India Company, the Christian missionary children. இந்த மாதிரி இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் இருக்கலாம், இருந்திருக்கு. இதான். பட் ரூரல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் எல்லாமே வந்து பேசிக்கலி கேட்டரிங். ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர்ல they started 2 English medium schools which was primarily for the upper caste Hindus of Tanjavur. That was started under the patronage of Hyder Ali, and later on it was funded by Tipu Sultan also. So இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியால இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், ஒவ்வொரு ஏரியால இருக்கிற டிமாண்ட், ஒவ்வொரு ஏரியால இருக்கக்கூடிய அந்த கொலாபரேஷன் வித் தி ரூலிங் கம்யூனிட்டி, வித் தி டாமினன்ட் மகாராஜாஸ், இவங்களோட கனெக்ஷன் பேஸ் பண்ணி தான் மிஷனரிஸ் ஹேவ் வர்க். தட் இஸ் தட். நீங்க வந்து அதுக்கு தான் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஏரியா வைஸ் நம்ம வந்து காமனா இதுக்கு ஒரு ஜெனரல் ரூல்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, சென்னையிலையும் சரி, பாம்பேலையும் சரி ஒரே மாதிரி தான் இதை ஃபாலோ பண்ணாலும் நம்ம அதான் you should understand, you should try to get into the district wise understanding of these missionaries. I am giving a கடைசியா இன்னொரு ஒரே ஒரு கேள்விதான். அவங்க யூனிவர்சிட்டிஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனா இருந்தாலும் நம்ம யூனிவர்சிட்டி இருந்தும் நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய ஆளுங்க எல்லாம் வெளியில போய் படிச்சுட்டு வந்ததா தானே சொல்லி ஸ்டார்டிங். இப்ப வந்து ஹிஸ்டரி வந்து எப்படின்னா, யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணது 3 யூனிவர்சிட்டி தான். நிறைய யூனிவர்சிட்டி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் எடுத்த உடனே. 1857ல பெங்களூர், சரி 3 யூனிவர்சிட்டி, கால்கட்டா, மெட்ராஸ் பிரசிடென்சி, சரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் பாம்பே யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிஸ் உடைய பிரைமரி ரோல் வந்து these universities were basically started based on the model of London University, no doubt. But உலகம் பூரா 19th century 20th centuryல வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் உலகம் பூரா இருக்கிற பெரிய அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில இருக்கிறவங்க, the best professors, all these things were available to only in the universities of England and the universities of America. So
இங்க இப்ப நம்ம வந்து இப்ப நான் வந்து இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து அமெரிக்கால போய் படிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை. அதனால வாட் ஆம் ஐ டூயிங்? ஐ எம் ஸ்டடிங் இன் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ். People who have got good amount of wealth to travel abroad, they travel. Even today they travel, they go to US universities or they go to England universities. Correct? The same is the case. இந்தியால இருக்கக்கூடிய பெரிய ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்க அப்பர் காஸ்ட் முக்காவாசி பேர் they travel to English, England and America. People like Ambedkar, they traveled because of the scholarship provided by Sahu Maharaj and Vadodara Maharaj. So they also traveled based on scholarships provided. So traveling abroad in those days was not so easy, but it was only possible for certain people with aristocratic background, and they traveled because they would be connected with the topmost universities in the globe. So obviously quality of education will be different from various countries. Okay no, thanks. அடுத்து ஹலோ, வேற யாராச்சும் क्वेश्चंस இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், நான் அன்மியூட் பண்றேன். இல்ல நான் வேற क्वेश्चंस இல்லன்னு நினைக்கிறேன். அந்த ஹேண்ட் ரைஸ் வரல. போர் அடிச்சிருச்சா? நல்லா தான் போச்சு இன்னைக்கு, இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்துச்சு. இத வந்து நீங்க திருப்பி பார்க்கணும். என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, you have to once again look into the PDF because it is loaded with lot of events. இத நானே வந்து இந்த வாரம் ஃபுல்லா தொரத்தி படிச்சு எல்லாத்தையும் இதுல போட்டேன்னு வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு just to have a good view. மத்தபடி இதுல காம்ப்ளிகேட்டடா ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ராஜீவ் காந்தி இனியன் பிரதர் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. ஓகே இனியன் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஷூர். ஹலோ, எல்லாரையும் அன்மியூட் பண்ணிருக்கேன் பிரதர், ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டேன். இனியன் இப்போ அவங்க அன்மியூட் பண்ணாதான். ஓகே இனியன் ஓகேயா? வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சூப்பர் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ராஜீவ் காந்தி எங்க? ராஜீவ் காந்தி லைனுக்கு வர மாட்டேங்கிறாரு. அண்ணா புரிஞ்சுதா? கேக்குது. ரைட். நீங்க இது என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, you people will have to download the notes. என்ன? ஓகே அல்டிமேட்டா நம்மளுடைய மேத்ஸ் கான்செப்ட் தான். இட் இஸ் பேசிக்கலி டு ஹேவ் a historical perspective of whatever we see and watch around. அதுக்கு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இட் இஸ் நம்ம வந்து நீங்க நம்ம கேள்வி கேட்க போறோம் அதுக்காக பேசுறதுக்காக கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் பேசிக்கலி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப இந்த மேப் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் எந்தெந்த ரீஜன்ஸுக்கும் என்னென்ன கனெக்ட் ஹிஸ்டாரிக்கலான்றது புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிருக்கோம். So once again, I thank all the participants. You people have been consistently coming. I'm quite sure that it's a very dry and boring subject, but it is also very necessary for each and every person who thinks for the society. Okay, and particularly in terms of social justice. So I once again thank Inian and Vladimir who have been facilitating this session. Once again, thank you. Thank you. Thank you. Bye.